الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. ஜிடாப் அகாடமியினுடைய ஏற்பாட்டில் அல் குர்ஆனிய உளவியல், அல் குர்ஆனிக் சைக்காலஜி என்ற ஒரு பாடநெறியை நாங்கள் ஒரு பெட்ஜுக்கு நடாத்தி முடித்தோம். அந்த வகையில் இன்று நாங்கள் இரண்டாவது பெட்ஜுக்கான ஒரு அறிமுக வகுப்பை தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். அல் குர்ஆனிய உளவியல் என்ற இந்த பாடநெறி, அந்த பாடநெறியில் நாங்கள் என்ன படிக்க போகிறோம், அல் குர்ஆனிய உளவியல் என்ற ஒரு பாடநெறி எங்களுக்கு ஏன் தேவை, அதை படித்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு அறிமுக வகுப்பை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த துறையில், இஸ்லாமிய உளவியல் என்ற துறையில் ஓரளவு அனுபவமும் அறிவும் பெற்றவன் என்ற வகையில் மிக நீண்ட காலமாக இஸ்லாமிக் சைக்காலஜி, அதே நேரம் வெஸ்டர்ன் சைக்காலஜியோடு தொடர்பானவன் என்ற வகையிலும் உங்களோடு இந்த பாடத்தை அல்லது குர்ஆனிய உளவியலை உங்களுக்கு படிப்பதற்கான ஓரளவு தகுதி பெற்றவன் என்ற வகையில்தான் இந்த பாடப்பரப்பை நாங்கள் இலங்கையில் முதற் தடவையாக அறிமுகப்படுத்த நாங்கள் முயற்சி செய்து கொண்டு வரோம். அந்த வகையில் தான் நாங்கள் ஏன் இப்படியான ஒரு பாடநெறி உண்டு. பொதுவாக இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும், சைக்காலஜி கவுன்சிலிங் என்ற அந்த சொற்பிரயோகம் இன்றைக்கு பரவலாக பேசப்பட்டு வருவது எல்லாருக்கும் தெரியுமே. அப்போ அது பொதுவாக நீங்கள் இன்றைக்கு சாதாரணமாக நீங்கள் இன்றைக்கு ஒரு யூடியூப்பை பார்த்தாலும் அல்லது பொதுவாக வாட்ஸ்அப்பை பார்த்தாலும் அல்லது எதில் இருந்தாலும் பொதுவாக சோஷியல் மீடியா அல்லது ஏனைய மீடியாக்களில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய இன்றைக்கு இந்த உளவியல், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அப்படியான தலைப்புகளை கூட கதைக்கிறத பார்க்கலுமே. அதே போல் கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சொற்பிரயோகங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறேன்டா, எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குற என்னென்னா, இன்றைக்கு முன்னர் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த உளவியல் பிரச்சனை, மனப்பிரச்சனை இன்றைக்கு அதிகமாக வருவதை பார்க்கலுமே. இப்போ அது எல்லாரும் பொதுவாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விஷயம் தான் சொல்லணும். இப்போ அது ஒவ்வொரு பகுதிகளில் தாக்கம் செலுத்திக்கிறேன். இப்போ அந்த உதாரணமாக குடும்ப பிரச்சனையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அந்த குடும்ப பிரச்சனையிலும் இன்றைக்கு பெரிய ஒரு பகுதி உளவியல் பக்கத்துக்கு இருப்பதை நாங்கள் அந்த துறையில் இருக்கிறோம் என்ற வகையிலும் நாங்கள் அதை ஒரு ரிசர்ச் அடிப்படையில் பார்த்தாலும் எங்களுக்கு சொல்லலும். அப்போ இன்றைக்கு நிறைய தலாக்குகள் அதிகரிப்பதற்கு, கணவன் மனைவிக்குள்ளால பிரச்சனைகள் வாரத்துக்கு இந்த உளவியல் பகுதியில் பெரிய ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. அது குர்ஆன்லேயும் எங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹு தாலா அதை எப்படி விளங்கப்படுத்திக்கிறேன்னு சொல்லு. அது நாங்கள் பொதுவாக இஸ்லாமிய உளவியல் என்று படிக்கிற நேரத்தை படிக்க வேண்டிய பாடம். அப்போ இந்த இப்படியான பின்னணிகளை வச்சு தான் நாங்கள் ஒரு குர்ஆனிய உளவியல் உண்டு. அல் குர்ஆனில் எப்படி உளவியல், அல் குர்ஆன் சூறாக்கள் எப்படி இந்த சைக்காலஜி என்று சொல்லப்பட்டிருக்கிற என்பதை தான் நாங்கள் இந்த கோர்ஸில் அல் குர்ஆனை நாங்கள் விளங்குறதுக்கும், அல் குர்ஆனிலும் உளவியல் இருக்கிறதா என்ற அந்த கேள்விக்கு பதிலாகவும் இந்த ஒரு கோர்ஸாக நாங்கள் இதை டிசைன் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த கோர்ஸுக்குள்ளால் நாங்கள் வருவோம். அந்த அறிமுக வகுப்புக்குள்ளால நான் அந்த உங்களுக்கு அதை ப்ரெசன்டேஷனை நாங்கள் பார்ப்போம். இப்போ இப்போ உங்களுக்கு அந்த ஸ்லைடில் வேணும் கிடைக்கும். ஒரு குர்ஆன் வசனம் ஒன்றை நாங்கள் பார்த்துட்டு இந்த தலைப்புக்குள்ளால வருவோம்.
சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபையன லஹும் அன்னவுல் ஹக். இப்போ அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனிய வசனம் ஒன்று சொல்ற விஷயம் என்னன்னா, சனுரீஹிம் ஆயாத்தினா, நாங்கள் எங்களது அத்தாட்சிகளை, அல்லாஹ் இருப்பதற்கான ஆதாரங்களை, இஸ்லாம் தான் உண்மையானது என்பதற்கான ஆதாரங்களை நாங்கள் அவர்களுக்கு எதிர்காலத்திலே காட்டுவோம். அல்லாஹ் தாலா இந்த அரபுல உங்களுக்கு தெரியும், we will show them, நாங்கள் அவர்களுக்கு எதிர்காலத்திலே காட்டுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இறங்கின குர்ஆன் வசனம் அல்லாஹ் தாலா எதிர்காலத்தை பற்றி சொல்லிக்கானே. அப்ப எங்களை நாங்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்துக்கு என்ன காட்டுவான் அல்லாஹ் தாலா? எதுல? ஃபில் ஆஃபாக், இந்த யூனிவர்ஸ்ல, நீங்க பிரபஞ்சத்துல அல்லாஹ் இருப்பதற்கான ஆதாரங்கள் அத்தாட்சியில் அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருப்பான். அதன் மூலம் அல்லாஹ் இருப்பது என்பது உறுதியாகும். அதனால நிறைய பேர் ஈமான் கொள்ளுவாங்க என்று அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்வதை பார்க்கும். இரண்டாவதாக சொல்வதை பாருங்க. முதலாவது அல்லாஹ் தாலா யூனிவர்ஸ் சொன்ன, இரண்டாவது வஃபி அன்ஃபுஸி, நாங்கள் மனிதர்களுக்குள்ளாலும் அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளாலும் இந்த அத்தாட்சிகளை காட்டுவோம்னு அல்லாஹ் தாலா சொல்லுகிறது. அதனால் என்ன நடக்கும் என்றால், எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வெளிப்படும் என்றால், அதை படித்து அவங்க விளங்கிக் கொள்வாங்க, அன்னவுல் ஹக், இஸ்லாம் மட்டும்தான், குர்ஆன் மட்டும்தான் உண்மையானது, சத்தியமானது என்பது அவர்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி, நல்ல ஒரு தெளிவு அவர்களுக்கு ஏற்படும் வரையில நாங்க இந்த அத்தாட்சிகளை காட்டிக்கொண்டே இருப்போம்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். இப்ப எங்களுக்குள்ள பாடம் என்னென்றால், அல்லாஹ் உள்ளங்களுக்குள்ளால, மனிதர்களுக்குள்ளால காட்டக்கூடிய அத்தாட்சி என்ன என்று நாங்க பார்த்தோம்னா, இன்றைக்கு நீங்க சைக்காலஜிக்குள்ளால வந்தீங்கன்னா, சைக்காலஜியை பத்தி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா மனிதன் உள்ளத்தை பத்தி சொல்லி கேட்டு பார்க்கிறோம். உள்ளம் எவ்வளவு தூரம் ஒரு ஒரு மனிதன் வாழ்க்கையில ஆன வெற்றிக்கு தோல்விக்கு உள்ளம் எப்படி காரணமா அமையுது, அவனுடைய மைண்ட் செட் எப்படி காரணமா அமையுது என்பது நீங்க தனியா குர்ஆனை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு பார்க்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க பார்த்தோம்னா, இப்ப உளவியல் சொல்ற நேரத்துல நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னால கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப சைக்காலஜின்னு சொன்னா என்னன்னா, மனிதன் இன்னைக்கு வெஸ்டர்னுடைய வரைவிலக்கணம் ஸ்டடி ஆஃப் த மைண்ட் அண்ட் பிஹேவியர், மனிதன் நடத்தை, அவனுடைய பிரெயின், அவனுடைய திங்கிங் ப்ராசஸ், அவனுடைய இமோஷன், இதை பற்றி ஆய்வு செய்வதை தான் அவங்க சைக்காலஜின்னு சொல்றோம் வெஸ்டர்ன் நாடுகள். அப்ப இஸ்லாமிக் சைக்காலஜி என்ன சொல்லும் என்றால், மனிதனுடைய உள்ளத்துல, அவனுடைய உடல்ல, அவனுடைய பிரெயின்ல வரக்கூடிய உளவியல் பிரச்சனைகளுக்கு குர்ஆனுடைய சுன்னாவுடைய அடிப்படையில எப்படி நாங்க வழிகாட்டுவது என்பதைத்தான் இஸ்லாமிய உளவியல் வரைவிலக்கெடுத்து எங்களுக்கு சுருக்கமா சொல்லி, இந்த இஸ்லாமிய வரையறைக்குள்ளால எந்த வெஸ்டர்ன் மெடிசின் கூட எந்த வரையறைக்குள்ளால வருமோ அதெல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம் அந்த உள பிரச்சனைகளுக்கு. அப்ப இங்க என்ன நான் சொல்ல வரேன்டா, அப்ப இந்த உளவியலை நாங்க குர்ஆன்ல படிச்சு பார்க்குற இடத்துல, அப்ப வாழ்க்கையோடு மிக நெருக்கமானது தான் உண்மையிலே குர்ஆன். இந்த உளவியலை நாங்க பார்க்குற நேரத்துல, இப்ப உளவியல்னு சொன்னா ஏண்டே மகனே நாளாந்து எங்களோட வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசுவதுதான் உளவியல்னு சொல்றேன். ஒவ்வொரு நாளும் எங்கள் லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள், கவலைகள், விரக்திகள், இதுக்கு என்ன செய்யலாம், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, சில கவலைகள் இருக்கிற, நாங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை எங்களுக்கு அமையல, சில லொஸ்ட்டுகள் ஏற்படுற பிஸ்னஸ்களில், எல்லா பிரச்சனைகளும் நாளுக்கு வாழ்க்கை அப்படித்தானே. இந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ற? இப்ப உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நாங்கள் அதை பார்ப்போம். அப்ப இந்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி நாங்க வழிகாட்டுவது, எப்படி வழிகளை பெறுவது என்பது அல்லாஹ் சொல்ற எப்படின்னா, நான் உங்களுக்கு குர்ஆன்ல காட்டிக்கொண்டே இருப்பேன். உளவியல் என்ற, இப்போது நான் உளவியல் என்ற அந்த அற்புத அறிவினூடாக நான் உங்களுக்கு காட்டுவேன் எவ்வளவு தூரம் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இருப்பதற்கான ஆதாரத்தை நீங்க அதிலே பிடிச்சு கொள்வீங்க, படிச்சு கொள்வீங்க, அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். இப்ப நாங்க பார்த்தோம் என்றால், அஹ் இப்ப நீங்க ஏன் நாங்க இப்படியான அஹ், ஒரு குரானிக் உளவியலை நாங்க ஏன் படிக்கணும்னு நான் இப்போ உங்களுக்கு பொதுவான சில விஷயங்களை சொல்ல போறேன். இலங்கையில நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இப்ப நானும் நீங்களும் வாழக்கூடிய எங்கட நாட்டை எடுத்து பார்த்தா, இந்த உலகத்திலேயும் நிறைய பிரச்சனை, உலக பிரச்சனைகளை பார்க்கலாம். இன்றைக்கு பாருங்க, இந்த இந்த இலங்கையில செய்யப்படுற ரிசர்ச்சில் நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைக்கு குறிப்பாக இந்த கிட்டத்தட்ட பிள்ளைகளும் அப்படித்தான், ஏஜஸ் ஆஃப் 10 and 24 years are suffering from depression. இப்போ இந்த மாதிரி ஏஜில் வாழக்கூடிய பிள்ளைகள் இளைஞர்கள் என்னென்ன டிப்ரெஷன் என்ற ஒரு வகையான மனச்சோர்வு, மனப்பாதிப்புக்கு இன்றைக்கு உட்பட்டிக்கிறத பார்க்கலாம். மனச்சோர்வு ஒரு ஒரு வகையான பயங்கரமான உள்ள நோய் உண்டு.
அப்போ எனக்கு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக்டர் சொல்லுவாங்க டிப்ரெஷன் நீக்கிற மருந்து குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிப்ரெஷன் என்பது அந்த மனச்சோர்வு அது இன்றைக்கு நிறைய முன்னரை விட அதிகரித்து கொண்டு வரும். இப்போ நீங்கள் இலங்கையில் நீங்கள் சாதாரணமாக நியூஸ்களை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவன் இவனை வெட்டி அடுத்து விட்டால கத்தியால வெட்டி பாரு, கொலை செஞ்சு பாரு, ஒரு தாய் வந்து புள்ளை அப்படியே பிறந்தோடனே வீசிட்டு போய்கிற, அல்லது ஒரு டொய்லெட்டில் வச்சுட்டு போய்கிற, அல்லது தாய் வந்து புள்ளையோட சேர்ந்து பாலத்துக்கு கீழே பாஞ்சு செத்து போய்கிற, அதே போல் இன்னொருத்தரை ஷூட் பண்ணிக்கிற, அப்படித்தானே இப்படி அதே போல ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகிக்கிற, ஆல்கஹாலுக்கு எடிக்ட் ஆகிக்கிற, இதெல்லாம் பல காரணம் இருந்தாலும் இதுல இன்றைக்கு ரிசர்ச்ல என்ன சொல்லுமுண்டா, இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம், அதே போல எத்தனையோ குடும்பங்கள்ல முரண்பாடுகள், அதே போல டிவோர்ஸ்கள், இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் இந்த டிப்ரெஷன் ஒரு காரணம். அப்ப இளைஞர்கள் ரிசர்ச் நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப இளைஞர் எங்கட சமூகம் தான், எங்கட வீட்டுக்குள்ள எங்கட பிள்ளைகளும் இந்த மாதிரி நிலைமைக்கு உட்படக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு அதிகம். எங்களோட பிள்ளைகள் நாங்கள் எப்படி பாதுகாக்கிறோம், எங்களோட குடும்பங்கள் எப்படி நாங்கள் பாதுகாக்கிறோம். நாங்கள் நாளை கஷ்டப்பட்டு உழைச்சி லட்சக்கணக்கு செலவழிச்சு நகையெல்லாம் வாங்கி கல்யாணத்தை முடிச்சு நாங்கள் பெருமூச்சு விட பார்க்குறோம். ஆனால் 6 மாசம் 3 மாசம் வாழ்ற நேரத்தில் அந்த பிள்ளை வந்து சொல்ல, எனக்கு அவருடைய வாழையில எனக்கு டிவோர்ஸ் வேணும். என்ன பிரச்சனை இது? ராவெல்லாம் லட்சக்கணக்கு செலவழிச்சு ராவெல்லாம் கல்யாணம், மார்னிங் பார்த்தா டிவோர்ஸ். எத்தனை ஹில்டன் ஹோட்டல் எத்தனை கல்யாணங்கள் நடந்து அடுத்த நாள் மார்னிங் டிவோர்ஸ், நீ கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப ஏன் இந்த இப்படியான பிரச்சனைகளுக்கு பின்னால் ஒரு உளவியல் உண்டு சொல்லுவாரு இன்றைக்கு. அப்ப உளவியலை பத்தி நாங்க படிக்கிறது, இன்றைக்கு சைக்காலஜி படிக்கிறது வந்து கவுன்சிலிங் தெரிஞ்சாக்கள் மட்டுமல்ல, கவுன்சிலராக மட்டுமல்ல, அல்லது அந்த துறையை நீங்க விரும்பி படிக்கிற அந்த ஆக்களுக்கு மட்டுமல்ல, இது ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும், முஸ்லிம் சமூகத்தை வச்சு சொல்றதா, இந்த ஒவ்வொரு முஸ்லிம் ஆண் பெண், ஒவ்வொரு பேரண்ட்ஸும், ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் இந்த இஸ்லாமிக் சைக்காலஜியுடைய பேசிக்க கட்டாயம் படிச்சே ஆகும். ஏன்னு நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். அது இந்த வகுப்பு நோக்கமே அதுதான். இந்த வகுப்பு முடியும் போது உங்களுக்கு அந்த தெளிவு வரும்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் இப்போ லேசாக நாங்கள் இந்த இலங்கையர் ஸ்டடியை பார்த்து கொண்டு போனாலும் உங்களுக்கு விளங்கும் எவ்வளவு தூரம் இன்றைக்கு இலங்கையிலுக்குரிய பிரச்சனைகளை, மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் எவ்வளவு தூரம். உதாரணமாக இலங்கையுடைய ரிசர்ச் ஆய்வு செய்யக்கூடியவர்களுடைய ஆய்வுகளை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இன்றைக்கு நிறைய டிப்ரெஷன், ஆசிடி, ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி நிறைய உள பிரச்சனைகள் இன்றைக்கு. அதே போல் மார்பிட் ஜெலஸ். இப்போ அதே மார்பிட் ஜெலஸ் நான் உங்களுக்கு லேசாக சொல்லி உங்களுக்கு விலையும் கொள்றதுக்காக வேணும். இது இப்போ இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய முக்கியமான இஷ்யூ வந்து மார்பிட் ஜெலஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ ஜெலஸ்ன்னா உங்களுக்கு பொறாம தானே. இப்போ சாதாரணமாக ஒரு ஆள் பொறாமப்படுது நியாயம் தான், எல்லாருக்கும் பொறாமை இல்லாமல் யாரும் இல்லை. அப்போ இங்கே பிரச்சனை என்றால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே பொறாமைக்கும் இல்லைன்னு சொல்லுவார். இங்கே சொல்ல வரேன்டா அந்த பொறாமை அல்ல, இது ஒரு வகையான மன நோய்களை அல்லது உல நோய்களை காரணிகளாக கொண்ட பொறாமை. எந்த அளவுக்கு கொண்டா இந்த சில கேசஸ் வரும். எப்படி என்ன இப்போ நான் ஒரு கேஸை சொல்ல நேரம் இல்லை, ஜென்ரலாக சொல்லிட்டு போகிறது. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளால, அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்னண்டா காரணம் இல்லாம சந்தேகப்படுவது, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் காரணம் இல்லாம சந்தேகப்படுவது. அப்ப என்னன்னு சொன்னா, உன்னோட மைக் ஒன் ஆகிக்கிற போல. ஃபாஹிரா உன்னோட மைக்கை ஒன்று ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப காரணம் இல்லாம சந்தேகப்படுறது, இதே இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ எங்களுக்கு எப்படி சில கேசஸ் வரும் எப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து சொல்லுற ஒய்ஃபோட அவர் வெளியே நல்ல வெளியே வந்து அவர் காட்டிக்கொள்ள மாட்டார், நல்ல கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுவார், எல்லாரையும் பழகுவார், அவரை பார்த்தா அப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே ஒய்ஃபோட ஃபோன் எடுப்பார், அதில் ஒய்ஃபைன்னு ஹஸ்பண்ட் ஃபோன் எடுப்பாங்க. எடுத்து இந்த கோல் யார் எடுத்து, அங்கே அந்த கோலில் அப்படி நம்பரும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் இவருக்கு அப்படி விளங்குற இந்த நம்பர் யார், இந்த நம்பர் யார், இந்த நம்பர் யார், அவன் தானே கோல் எடுத்து, இவன் தானே கோல் எடுத்து, ஒவ்வொருத்தர பேரை சொல்லி சொல்லி கேட்பாங்க. அப்படி யாரும் இல்லை, ஆக்களும் இல்லை, ஃபோன் நம்பரும் இல்லை. ஆனால் அவருக்கு அப்படி அவங்களுக்கு விளங்குற இது ஒரு டிலூஷன், எலுசினேஷன். அப்படி ஒரு பெரிய ஒரு பாடம் பண்ணிக்கிறேன் நான் சொல்ல வரேன். இன்றைக்கு அது இளைஞர் ரிசர்ச்சில் குடும்ப பிரச்சனைகளுக்கு 2வது 3வது காரணமாக இந்த கதை சொல்கிறேன், ரிசர்ச்சில் நான் அவங்களை சொல்கிறேன். அப்போ இந்த இந்த உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நாங்கள் அப்படியே வச்சுட்டு, முஸ்லீம் சமூகம் எல்லாவற்றையும் நாங்கள் சைலண்டாக வச்சுட்டு, அல்லது வீட்டுக்குள்ள எங்களுக்குள்ளே புகஞ்சி புகஞ்சி நாங்கள் மறைச்சிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போக வந்தாங்களா, அல்லது அதையும் ஒரு பிரச்சனையா எடுத்து குர்ஆனுடைய வழிகாட்டலுக்கு கீழே நாங்க அதுக்குரிய மருந்தை தேடி அல்லாஹ் சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வந்தார்களா என்று தீர்மானிக்க வேண்டியவர்கள் நாங்க தான். அப்ப எனவே இந்த அறிவு இருந்தா தான், இந்த அடிப்படை குர்ஆனிய அறிவு இருந்தா தான், உளவியல் அறிவு இருந்தா தான் எங்களோட குடும்ப பிரச்சனைகளும் கூட அது முற்றாம தீவிரமடையாம பாதுகாத்துக்கொள்ளும். எங்களோட வீட்டுக்குள்ள எங்களோட பிள்ளைகளை விலையும் கொள்றது, எங்களோட ஹஸ்பண்டை விலையும் கொள்ள, எங்களோட ஒய்ஃபை விலையும் கொள்ள, இந்த உளவியல் அடிப்படை எங்களுக்கு தேவை. அதுவும் குர்ஆனுடைய உளவியல் நாங்க படிச்சோம்டா, அது ஒரு அழகான அல்லாஹ்வுடைய டிவைன் ஒரு தெய்வீ வழிகாட்டல். அது நிச்சயம் எங்களுக்கு அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், நிச்சயமா அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழும் போது மட்டும்தான் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். நல்லா குர்ஆன்ல தெளிவா சொல்லிக்க. ஆனா இன்னைக்கு வெஸ்டர்ன் சைக்காலஜி அவங்க இன்னைக்கு மன அமைதியை தேடி தேடி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதுற, ரிசர்ச் பண்ற, ஒர்க் ஷாப் செய்யற. ஆனா அவங்களுக்கு அங்கதான் சூசைடுடைய ரேட் கூட. நான் அவங்களை கட்டுப்படுத்த இல்லாம எங்க ஒரு பிரச்சனை ஒண்டிக்கிறேன், எங்கோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங்கான பாட்டை அவங்களுக்கு தேடிக்கொள்ள அமைக்கிறேன். ஆனா தெளிவாக எங்களுக்கு தெரியும் மிஸ்ஸிங் பாட்டு வந்து இந்த குரானிய உளவியல் அவங்கள்ட்ட இல்லை. ஆனா எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனா நாங்க அதை கையில வச்சுக்கொண்டு நாங்க அதை பயன்படுத்த தெரியாம அமைக்கிறது தான் எங்கட பிரச்சனை. ஹை. ஓகே, அப்போ நாங்கள் ஏன் இந்த இந்த மாதிரி ஒரு பாடநெறி ஏன் படிக்கணும்னா, இலங்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி இஷ்யூஸில் தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்கு சில அடையாளங்கள் சொன்னேன். எந்த வகையான பிரச்சனை எங்கள் சமூகத்தில் ஈக்கிறால் எப்படியாக நாங்கள் இந்த உலக பிரச்சனை இனம் காண்றது இது பெரிய ஒரு பாடம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்கு சொன்னால், நீங்க பார்க்கலாம் டிராஸ்டிக் சேஞ்சஸ் இன் பிஹேவியர் ஆஃப் பர்சனாலிட்டி. சில பேரை நீங்க பார்க்கலாம் திடீர்னு சேஞ்ச் ஆகுவாங்க, கடுமையா கோவம் வார. பின்னே நீங்க பாருங்க இன்னைக்கு எல்லாரும் சரியா கோவம் வார இல்ல. சாதாரணமா எல்லாரும் கோவம் வரும், அதை நான் சொல்லல. இன்னைக்கு எல்லை மீறி கண்ட்ரோல் இல்லாம கோவம் வரும். வாப்பா உம்மால, வாப்பா உம்மா புள்ளைகள் எரிஞ்சு விழுகிற, வாப்பா உம்மால எரிஞ்சு விழ, உம்மா வாப்பாட கோவத்தை காட்டுற, கட்டுப்படுத்துறல. ஒரு வீட்ல கத்தினா 10 வீட்டு கேட்கிற, சபையில கத்துற, குடும்பங்களுக்கு முன்னால விமர்சிக்கிற, பிரச்சனை யார் யார் இருக்கிறேன்னு விளங்குறல்ல, டவுனுக்கு போனா கடையில கத்துற, போன் எடுத்தா போன்ல கத்துற. கத்துற சமூகமா மாறிக்கிறேன் இன்னைக்கு நாங்க. கத்தி 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 அது இன்னொரு நான் அதுக்கு வேறொரு விளக்கம் சொல்லணும். அது கத்திரத்தால் வரக்கூடிய பாதிப்பு, அது வேறொரு பாடம். அது இவ்வளோ டேமேஜ் ஆகும் பிரெயின் எல்லாம் அதாலன்னு சொல்லி. அப்ப கத்துற சமூகமான குர்ஆன் சொல்ல அமைதியான சமூகம், இஸ்லாம் உண்டாவே அமைதி தான். நாங்கள் மறுபக்கம் தான் இன்றைக்கு கேட்கிறேன். காரணம் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை உளவியல் அறிவு இல்லாதான். நான் உளவியல் படித்தவொன்னே நான் திருப்பி திருப்பி நான் உளவியலை சொல்ல காரணம் எனக்கு அந்த துறையில் எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டில் இங்கே தான் பிரச்சனைக்குன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் அடிக்கடி நடக்கிற. இப்போ சில பேர் அவங்களுக்கு பார்த்தா இவர் முந்தைய அப்படி கல்லு, இவர் இப்போ இப்போ இப்படி சேஞ்ச் ஆகின உங்களுக்கே ஆச்சரியம் வரும். ஏன் இந்த இந்த சேஞ்சஸ்? ஏன் அவருக்கு கோபம் வார? ஏன் அல்லது கதை காமிக்கிற? ஏன் ஒதுங்கிக்கிற? அல்லது ஏன் கூட கதைக்கிற? ஏன் இந்த இது நேரம் வந்து நெகட்டிவ்ல இருக்கிற? ஏன் பொறுமை இல்லை? இப்படி இதெல்லாம் நீங்க ஒன்றா எடுத்து எடுத்து பாருங்க. ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ், ஒரே கவலை சோகம், சோஷியல் வித்ரோவல் அண்ட் ஐசோலேஷன், எப்பயும் தனிமையில தான் நிற்கிற, அந்த மாதிரி யோசித்து கொண்டு இருக்கிற. பிளேமிங் அதர்ஸ், அடுத்தாக்களுக்கே எப்பயும் குறை சொல்லி சொல்லி இருக்கிற. ஈஸிலி கெட்டிங் அனாய்ட் அண்ட் நர்வஸ், டென்ஷன் ஆகுற. இதெல்லாம் இப்ப இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் இந்த பிரச்சனை எங்களுக்கு காணுது. அப்ப இந்த மாதிரி இளைஞர் ரிசர்ச்சும் அப்படித்தான் சொல்லும். நடத்தைகளை நீங்க பாத்தீங்க என்றாலும் என்னன்னா இந்த அடிப்படை உளவியல் அடிப்படை உளவியல் பற்றிய குர்ஆனுடைய அடிப்படை அறிவு எங்களுக்கு இல்லாமை தான் அது மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. இப்ப இந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இதுக்கெல்லாம் என்ன காரணம் முன் நாங்கள் இன்னொரு அடிப்படையில் பார்த்தோம் என்றால் எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னு பார்த்தோம் என்றால் இப்போ ஒரு நிமிஷம் தான். இன்றைக்கு ரிசர்ச் என்ன சொல்லும் என்றால் இன்றைக்கு அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சந்தோஷம், இன்றைக்கு நானும் நீங்களும் எங்களோட வாழ்க்கையில் அனுபவிச்ச கவலைகள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் என்று பார்த்தா ரிசர்ச் என்ன சொல்லும் என்றால் 80% ஆஃப் யுவர் சக்சஸ் இஸ் யுவர் மைண்ட் செட். சக்சஸ் தான் ஃபெயிலியர் தான் மைண்ட் செட். எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கிற சொத்துகளோ, எங்கள்கிட்ட இருக்கிற அறிவும் அல்ல, எங்கள்கிட்ட இருக்கிற சொத்துகளும் அல்ல, அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற வேறு வேறு இந்த பௌதீக வளங்களும் அல்ல. மிக முக்கியமான என்ன காரணம் என்றால் இந்த வாழ்க்கை பிரச்சனைகளை எங்களுக்கு வரக்கூடிய எங்களுக்கு அமைச்சு தந்திக்கிற வாழ்க்கையை நாங்கள் பார்க்குற பார்வை தான், அந்த பார்க்குற மைண்ட் செட் தான்
எங்களோட வெற்றியையும் தோல்வியையும் கொண்டு வரும்னு சொல்லி இன்றைக்கு மேற்கூறிய ரிசர்ச்சில் சொல்லுது பார்க்க. அது நீங்கள் பிஸ்னஸ் ஆகிக்கலாம், உங்களோட குடும்ப வாழ்க்கை ஆகிக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கை ஆகிக்கலாம், ஒரு புள்ளை எடுத்தா ஒரு புள்ளை வந்து படிப்பை பார்க்குற அந்த மைண்ட் செட் ஆகிக்கலாம், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள கணவன் மனைவியை பார்க்குற மைண்ட் செட், மனைவி கணவனை பார்க்குற மைண்ட் செட், ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பங்களை விளங்கிக்கிற மைண்ட் செட், இதெல்லாம் தான். இந்த மைண்ட் செட் தான் பார்க்குற பார்வை, நீங்கள் பார்க்குற லென்ஸ் தான் 80% பிரச்சனைகளுக்கு காரணம்னு சொல், 80% வெற்றி தோல்விகளுக்கு காரணம்னு சொல். இப்போ அது என்னது எப்படின்னு சார் நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். அந்த குர்ஆனுடைய அந்த மைண்ட் செட், குர்ஆன் என்ன மைண்ட் செட் எங்களுக்கு சொல்ல வர என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், மைண்ட் செட் தான் பிரச்சனைகளுக்கு காரணம் என்றால், அப்போ மைண்ட் செட்னா உங்களுக்கு தெரியுமா? சைக்காலஜி. மைண்ட் செட்னா எங்களோட மனம் உள்ளம் தானே. அப்போ இந்த உள்ளத்துல தான் பிரச்சனைக்கு தான் சொல்ல வரோம் உங்களுக்கு. இந்த 80% இந்த மைண்ட் செட்டை நாங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணுறோம், எப்படி குர்ஆனுடைய அந்த மைண்ட் செட்டை நாங்கள் எப்படி கொண்டு வர என்பதுதான் இந்த கோர்ஸுடைய நோக்கம். அதுக்கான ஒரு ஒரு அடிப்படை பாடமாகத்தான் இந்த கோர்ஸை நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த குர்ஆனுடைய அந்த பகுதிக்குள்ளால் நாங்கள் வருவோம். ஏன் நாங்கள் இந்த குர்ஆனிக் சைக்காலஜியை படிக்கோம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த ரெண்டு வேர்டையும் நீங்கள் பாருங்க, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். ஸ்ட்ரெஸ்ன்னு அவங்களுக்கு தெரியும், மன அழுத்தம். டிப்ரெஷன் அவங்களுக்கு தெரியும், ரெண்டும் ஒரு பயங்கரமான நோய். உங்களுக்கு இந்த ஸ்லைட் விளங்குறது தானே? விளங்காட்டி கொஞ்சம் சொல்லுங்க. விளங்குறா சேஞ்ச் பண்ணிக்குது? எஸ் சார், வேற awesome. சரி. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸே டிப்ரெஷனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த படத்தை பாருங்க, இதுதான் பிரச்சனை. இந்த எல்லாரோட மைண்டும் வந்து குழம்பிக்கிறது, இடியாப்ப சிக்கல் மாதிரி எல்லா வயரும் மாறிக்கு. இப்போ வாப்படையும் வயர் மாறி, உம்மடையும் வயர் மாறி, புள்ளைகள்டையும் வயர் மாறி, எல்லாரும் எங்கடையும் வயர் மாறி, எல்லாம் குழப்பி போட்டிக்கிற உலகத்து இன்றைக்கு. எல்லாரும் டென்ஷன், உம்மான் டென்ஷன், பாப்பாம் டென்ஷன், புள்ளைகளும் டென்ஷன். எல்லாருமே இன்னைக்கு ஒரு வகையான நெருப்புக்கு மேல இந்த எரிமலை கும்பரி கொண்டிருக்கிற மீண்டும் மாதிரி எல்லாரும் நெருப்புக்கு மேல வாழ்ந்து கொண்டிருக்கும் மாதிரி எப்ப வெடிச்சோம்னு தெரியாது. அந்த வெடிச்சதான் ஒரு காலிக்கோட்டுக்கு வரும் விஷயம், ட்ரெஸ்டி போட்டுக்கு வரும், அல்லது அடுத்து விட்டு அகலிக்கு தெரியும் என்ன வெடிக்கிற பிரச்சனை. இந்த உங்களுக்கு தெரியுமா உண்டு, இந்த ஒரு பிரச்சனையை வந்து உங்களுக்கு எவ்வளவு காலத்துக்கு தான் அடை கொண்டிருக்கலாம்? ஒரு போலை நீங்க எடுத்து போலைய தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் வச்சு கொண்டிருக்கலாம்? உங்களுக்கு நீங்க அப்படியே அமிழ்த்தி வச்சு கொண்டு இருந்து ஒரு கடை உங்களுக்கு கை வலி வரும். நீங்க கை எடுத்தா அந்த போல் அப்படியே வெளியே பாயும். அதே போலதான் இது இப்ப நான் உங்களுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாம் அந்த போலை வெளியே பாயிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நீங்க எவ்வளவு தான் கட்டுப்படுத்தி படுத்தி 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 இருக்க முடியும்? இருக்கேலா ஒரு கட்டத்துல கை திமித்தும் வெளியே. நீங்க ஒரு கட்டத்துல நாங்க வெளியே அதை சொல்லத்தான் வரும், நீங்க சொல்லாட்டி அது வெளியே வரும். அன்கான்சியஸ் மைண்ட் ஒரு மைண்ட் இருக்கிற, அது நாங்கள் இன்ஷால்லா கிளாஸ்ல பார்ப்போம். அந்த மைண்ட் வெரி பவர்ஃபுல். அது ஒரு கட்டத்தில் உங்களை அறியாம வேலை செய்யும். அது குர்ஆன்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த 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 கட்டத்துக்கு வந்தா தான் அந்த என்ன ஒரு சைக்காட்ரிஸ்ட போற, மண் நோய்க்கு மருந்துக்கு போற, ராவே தூக்கம் இல்லை. ஒரு ஊர்ல செய்யப்பட்ட ரிசர்ச் ஒன்று என்னன்னா, இந்த ஒத்தர் முஸ்லீம் ஊர் ஒன்று தான், அந்த ஊர்ல ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சாங்கன்னா, பாமசியில போய் பார்த்தோம், எல்லா பாமசிலையும் போய் கேட்டாங்களா உங்களோட பாமசியில எந்த மருந்தையும் கூட வித்து படுறேன்னு சொல்லு அந்த ஊர்ல. அப்ப அந்த எல்லா பாமசிலையும் சொன்ன அந்த விஷயம் என்னென்றால், ராவைக்கு தூக்கம் போறல, நிறைய பேருக்கு தூக்கம் போற மருந்து எடுத்துக்கொண்டு போறோம், ஒரு பிராண்ட் ஒரு பேர்ல சொல்லிக்கணும். எல்லாருடைய மருந்தையும் பார்த்தா தூக்கம் போறதுக்கு குடிச்ச மருந்து தான் எல்லாரும் கூட எடுக்கிறோம். அப்ப என்ன பிரச்சனைடா, இன்னைக்கு நிறைய பேர் தூக்கம் போறல. அப்ப தூக்கம் பாட்டி அது வேற பிரச்சனை அவங்களுக்கு தெரியுது. அதுக்கு அடுத்த நாள் காலங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகிக்கோ மேல, பேலன்ஸ் ஆகிக்கோ மேல, அது கடைசியா மண் நோய்க்கெல்லாம் கொண்டு போற மருந்துக்கு நாங்க எடிக்ட் ஆகுற தூக்கத்துக்கு. அப்போ டாக்டர்ஸ்ட்டு நீங்கள் போனாலும் ஒரு சாதாரண ஜெனரல் கிறிஸ்டியனை போனால் அவரும் கொஞ்சம் காலம் மருந்து கொடுத்துட்டு உங்களுக்கு தெரியாமல் கலந்து தார் அந்த மாதிரி மருந்துகள். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை தூக்கம் போடல, அது கட்டாயம் குடிக்கும். நீங்கள் குடிச்சதான் நீங்கள் பேலன்ஸ் ஆகுது. அப்போ ஏன் நீ தூக்கம் போறல? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொன்னா, நீங்கள் தூங்கும் போது பிஸ்மிக ரப்பி வதாத்து ஜன்பி வபிக அர்ஃபாவு இன் சக்த நஃப்சி, அந்த துவா உங்களுக்கு தெரிந்தானே. அந்த துவாவை நீங்கள் பொருளோட விளங்கி ஓதினா, பிஸ்மிக ரப்பி வதாத்து ஜன்பி, அல்லாவுடைய பெயரை கொண்டே நான் என்னுடைய அந்த முதுகு புறத்தை நான் கீழே வைக்கிறேன், என்னுடைய பிரச்சனை எல்லாம் யாரில் உனக்கிட்ட பொறுப்பு சாட்டு, இப்படி 2 3 துவா இருக்கிறேன். துவா நீ ஓதிப்பாரு. அப்போ அந்த எல்லாம் அல்லாட்ட பொறுப்பு சாட்டிட்டு நிம்மதியா தூங்கினா அந்த மைண்ட் செட் எங்களுக்கு இல்லை இன்னைக்கு. அப்போ எங்களுக்கு தலையை வச்சது 1000 பிரச்சனை வரும். அப்ப இந்த இந்த மாதிரி
நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த உலக பிரச்சனைகள் தான் இன்றைக்கு எங்களோட சமூகத்தையும் ஆட்டி படைச்சு கொண்டிருக்கிறோம் உண்டு. ரெண்டாவது, எங்களுக்குள்ளாலே இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு ஊர்றி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் குர்ஆனுக்குள்ள வருவோம். என்ன அந்த மைண்ட் செட் நான் சொல்ல வரேன். குர்ஆன் என்ன சொல்ற, நீங்க ஒன்று ஆழமா நம்புங்க. குர்ஆன் சொல்ற ஒரு அடிப்படை உண்மை உண்டா நான் உங்களுக்கு சொல்றேன். உலகத்துல நிறைய பவர்ஸ், சக்திகள் இருக்கு, ஆற்றல்கள். ஒரு நாட்டை நீங்க எடுத்தா அந்த அந்த நாட்டுல இராணுவ படைகள் இருக்குது, அணு ஆயுதங்கள் இருக்குது, புதிய அந்த நாசகார ஆயுதங்கள் இருக்குது. அதுதான் பெரிய சக்தியா பலமா நாங்க சொல்றோம். இராணுவ படைகள், அதுதான் எல்லாம் பெரிய பவர்ஸ் தான், கட்டாயம் தேவை. இன்றைக்கு தொழில்நுட்பம் தான் பெரிய பவர், ஏஐ தான் பெரிய பவர். அது இருந்தால் இந்த உலகத்தையே ஒரு செகண்ட்ல அழிச்சலாம், அந்த அளவுக்கு உலகம் வளர்ந்திருக்கிறது. ஆனா இந்த எல்லா பவரையும் விட ஒரு பெரிய ஒரு பவர் உண்டு. அது இன்றைக்கு வெஸ்டர்ன் உலகம் படிப்படியா இப்ப அதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? அது பவர் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிட்டி, ஆன்மீகம் என்ற சக்தி. ஆன்மீகம் என்ற சக்தியை நோக்கி இப்ப உலகம் வந்து கொண்டிருக்கிற என்பது பெரிய ஒரு உண்மை. நீங்க வெஸ்டர்ன் உலகத்தை படிச்சு பாருங்க. இன்றைக்கு அவங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளாட்டி அல்லது பெரிதாக மதங்களை நம்பாட்டி ஒன்றை நம்புறாங்க. என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி என்று துறை ஒன்று பேசுறாங்க. என்ன அவங்க சொல்றேன்டா, பெரா சைக்காலஜி. இந்த உலகத்துக்கு அப்பால ஒரு சக்தி ஒண்டிக்கிற, ஒரு பவர் ஒண்டிக்கிற, ஆற்றல் ஒண்டிக்கிற. அது எங்களுக்கு எந்த சக்தின்னு பிரச்சனை, அப்படித்தான் அவங்க சொல்றேன். ஏதோ ஒரு பவர் ஒண்டிக்கிற, அது கோட் ஆயிக்கலாம், மெதுவாயிக்கலாம், எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஒன்றை நம்புறேன், இப்ப ஒரு சக்தி ஒண்டிக்கிற, அந்த சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குற, அதை நம்பி வாழ்வோம் என்று சொல்லி ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜின்னு தொடங்கி வச்சுக்கலாம், ஆன்மீக உளவியல். அப்ப இன்னைக்கு என்ன நான் சொல்றேன்டா, இன்றைக்கு உலகமே இப்ப மெதுவா வந்து கொண்டிருக்கிறேன்டா, ஆன்மீகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த இங்கிலீஷ்ல புக்கை நீங்க வாசி பாருங்க, த ரோட் லெஸ் ட்ராவல்ட், ஃபேமஸான புக், அழகான புக். வந்து எப்படி ஆன்மீகம் எவ்வளோ மனித வாழ்க்கை தேவைன்னு சொல்லி வெஸ்டர்ன் உலகத்தில் எழுதப்பட்ட ஒரு ஃபேமஸான புக். அப்ப அந்த புக்லயும் என்ன சொல்றேன்டா, இன்னைக்கு மனித சமூகம் என்ன அலைகிறேன்டா, இன்றைக்கு நிம்மதியை தேடி அலைகிற இப்ப மனிதன் வந்திக்கிற, மெதுவா இப்ப பிரெயினை நோக்கி வந்திக்கிற, ஸ்பிரிச்சுவலை நோக்கி வந்திக்கிற. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டம் ஈமானை நோக்கி வருவான். அப்ப ஏன் இப்ப அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்டா, பிரச்சனைகள் காரணம், வாழ்க்கை பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் அழிவுகள், நிம்மதி இல்லை. அங்கே பார்த்தால் யுத்தம், இங்கே பார்த்தால் லொஸ்ட், அங்கே பார்த்தால் மரணங்கள், இங்கே பார்த்தால் தற்கொலைகள், வீடுகள் அழிகிற, இந்த வைல்ட் ஃபயர் இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் என்ன காரணம், ஏன் நடக்கிற என்பதை சரியா இப்ப சயின்ஸுக்கு விளக்கம் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொன்னாலும் எல்லாத்துக்கும் இப்ப பொதுவாக அப்படிதான், என்ன நோய் வந்தா டாக்டர்ஸ் மாதிரி சொல்ல வைரஸ் சொல்லு, வைரல் ஃபீவர்னு தான் பேர் வைக்கிறேன். ஏன்னா அது காரணம் கண்டுபிடிக்கல, ஏதோ ஒரு வைரஸ் அது மாதிரி. இன்னைக்கு ஏதோ அவங்களுக்கு என்னன்னு சொல்ல இன்னைக்கு, எனவே விரக்தி. எனவே இன்னைக்கு எல்லாம் அழிஞ்சு கொண்டு போகுது உலகம். எனவே அவங்க நம்புற எல்லா உலகத்துல நாங்கள் இன்ஷால்ல வேற பாடத்துல படிக்கணும், பிரெயின் பவர் உண்டு. நல்லா பிரெயின் ஒன்று படிச்சு கொண்டு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் மனிதன் இன்னைக்கு ரிசர்ச் சொல்லும் என்ன தெரியுமா, இன்றைக்கு அல்லாஹ் படைச்சிக்கிற பிரெயின்ல எல்லாம் ஒன்றை படைச்சிக்கிற என்ன தெரியுமா, அந்த பிரெயின் வந்து எப்ப தெரியுமா உலகத்துல முழுமையா இயங்கும். இப்ப நீங்களையும் உங்களுடைய மூளை வந்து ஐன்ஸ்டைன் மூளை கூட முழுமையா உலகத்துல பயன்படுத்தப்படல தானே. அல்லாஹ் சொல்றபடி என்றா உன்னுடைய பிரெயின் இந்த உலகத்துல முழுமையா எப்ப தெரியுமா பயன்படுத்தப்படுற, பூர்ணமாக எப்ப தெரியுமா, அந்த பிரெயின்ல ஒரு ஒரு சர்க்கிட் எல்லாம் வச்சுக்கிறான். அதுதான் ஆன்மீகத்துக்கான ஒரு சர்க்கிட். அந்த சர்க்கிட் எப்ப தெரியுமா இயங்குமா, இறைவனை நம்பினா மட்டும்தானே அந்த பிரெயின்ல அந்த சர்க்கிட் வேலை செய்யும், சரியா ஒர்க் பண்ணும். அப்ப சரியா ஒர்க் ஆனா தான் மூளையில் எல்லா பகுதியும் ஒர்க் ஆகும். அது என்ன, கரண்ட் மின்சாரம் ஆயிடும். மற்ற எல்லா பகுதிக்கும் மின்சாரத்தை கொடுக்குற, கரண்ட்டை கொடுக்குற அந்த பகுதி தான். ஆனா இன்னைக்கு ஆன்மீகத்தை நம்பாத, கடவுளை நம்பாத, அல்லாஹ்வை சரியா நம்பி வாழாதவன் பிரெயின் எப்பயும் குறைபாடுதான். அதான் நான் இன்னைக்கு மேற்குலகத்துல கண்டுகொண்டேன், எல்லாமே குறைதான். எனவே அழிவுகள், எனவே தற்கொலை, ஏன் விரக்தி, அங்க குறைபாடுகிற சம்திங் மிஸ்ஸிங். ஆனா எங்களுக்கு அது ஈக்கிற, ஆனா எங்களுக்கு இதை சரியா பயன்படுத்தி கொள்ள நாங்க அதுல வேலை வாங்க தெரியாம நாங்க ஈக்கிற, இது எங்கட பிரச்சனை. ஓகே. அப்ப என்ன நான் சொல்லிட்டு போறேன்டா, இந்த மாதிரி இந்த குர்ஆனுடைய உள்ளுக்கு நாங்க வந்தோம்டா, நான் ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் உங்களுக்கு இந்த சொல்லிட்டு முடிக்கிறேன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இந்த உங்களுக்கு தெரியும் இந்த சைக்காலஜின்னு சொல்ற இடத்துல, இன்றைக்கு நான் இந்த கோர்ஸுக்கு நான் போன பெஜ்ஜுக்கு பேர் வச்சது வந்து குரானிக் சைக்காலஜின்னு தான். ஆனா இந்த பெஜ்ஜுக்கு நான் யோசிச்ச அப்படின்டா, இந்த குரானிக் சைக்காலஜி வித்தின் பிரக்கெட்ல என்ன போட்டேன்டா, ஹவு டு மேனேஜ் யுவர் worries, உங்களோட கவலைகளை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க குர்ஆனுடைய ஒளியில. குர்ஆனுடைய கண்ணோட்டத்துல, குர்ஆனுடைய உளவியல் கண்ணோட்டத்துல நீங்க எப்படி
அந்த இந்த ரோட் லெஸ் ட்ராவல் தான் அந்த புக்கோட பேரை யாரோ கேட்டுக்கிறேன். நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? ஏன்னா இன்றைக்கு நீங்க பாருங்க, எல்லா பிரச்சனையும் எடுத்தாலும் அதுக்கு பின்னால் இருக்கிற கவலை. கவலை தான் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே கவலைப்படுற, கவலைப்பட்டு பட்டு பட்டு நாங்கள் என்ன கடைசியா விரக்திக்கு போற, ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் அல்லது ஆங்ஸைட்டி, கடைசி வாழ்க்கை நாசம், கவலையாலே செத்து போற மனுஷர்கள் இருக்கிற இன்றைக்கு. ஏன் இழப்புகளை தாங்கல, லொஸ்ட்டுகளை தாங்கல, மவுத்துகளை தாங்கல, அழிவுகளை தாங்கல எங்களுக்கு இன்றைக்கு. ஒருத்தர் ஏசினா தாங்கல. இன்னைக்கு இன்றைக்குள்ள புள்ளலும் அப்படித்தான். இன்றைக்குள்ள டீனேஜ் புள்ளல் நீங்க எடுத்தா உண்மை ஏசினா வாப்ப ஏசினா 3 நாளே பேசுறல அந்த புள்ள, 3 நாளே சாப்பிடுறல, 3 நாளே கோச்சு கொண்டிக்கிறே உம்மா ஏசினா வாப்ப ஏசினா. அப்ப எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஏசிக்கிற அடிச்சுக்கிறேன். இன்றைக்குள்ள புள்ளையில மைண்ட் செட் அப்படித்தான். அப்ப யார் காரணம்? அப்ப என்ன சொல்றேன்டா, அப்ப குர்ஆன் சொல்ற இந்த ஆயத்தை நீங்க பாருங்க. குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் இங்கே சொல்றேன். அல்லாஹ் சூரத்துல் ஹதீதுல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, லிகைலா தஅஸவ் அலா மா ஃபாத்தகும். நீங்க நீ அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றேன்டா, முஸ்லிம் சமூகமே, நீங்க உங்களோட வாழ்க்கையில இழப்புகள் வரையிலும், உங்களோட வாழ்க்கையில கவலைகள் வரையிலும், உங்களோட வாழ்க்கையில worries வரையிலும், உங்களோட வாழ்க்கையில அனர்த்தங்கள் நடக்கையிலும், உங்களோட வாழ்க்கையில இழப்புகள் வரையிலும், உங்களுக்கு நெருக்கமான பிணைப்புக்குரிய ஒரு மௌத்தாகையிலும், லிகைலா தௌசவ் அலாமா ஃபாத்தகும். ஆனா உங்களுக்கு கவலைப்பட இயலும், விரக்தி அடையலா. எப்படி அல்ல வேட பாருங்க குர்ஆன்ல. கவலைப்பட இயலும். கவலை எல்லாருக்கும் வரும், அழுங்கோ பிரச்சனை இல்லை, கண்ணீரை கொட்டுங்கோ பிரச்சனை இல்லை. ஆனா விரக்தி அடையக்கூடாது என்பது இந்த குர்ஆன் இமாம்கள் எப்படி சொல்றேன்டா இந்த ஆயத்துக்கு. நீங்க கவலைப்படவானம் என்பது அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்ல வாரது தொழுகை மாதிரி ஒரு ஃபர்லான விஷயம் மாதிரி சொல்ற. அகீமுஸ் ஸலா, நீங்க தொழுங்கோ என்பது, தொழும்பு என்று குர்ஆன் சொன்ன அதே கட்டளை, தொழுவது எப்படி கடமையோ அதே டோன் அல்லாஹ் சொல்லிக்கிற. கை லா தாசாவ், கவலை விரக்தி அடையக்கூடாது, விரக்தி அடையக்கூடாது. அது பாவம், அது பாவம். யூஸ்ஃபுல்லா சொல்ற எப்படின்னா, மன விரக்தி, வாழ்க்கையில உடைந்து விழுந்து போவது, கவலையின் போது கவலைப்பட்டு மீண்டும் எழாமல் இருப்பது, கவலைய நினைச்சு 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 அப்படியே கட்டிலுக்காகுவது, ஒதுங்குவது ஒரு மூமின் அல்ல, அது குஃபருடைய பண்பு என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றோம். குர்ஆன் இஸ் சைக்காலஜி. இந்த குர்ஆன் வசனங்கள் என்ன, அதை நாங்க படிச்ச கூடாதா? ஏண்ட லைஃப்பை பத்தி பேசுற இந்த ஆயத்துக்களை, அல்லாஹ் என்னோடு பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை, இந்த குர்ஆனை படிச்சாம நான் மௌத்தானா எவ்வளவு பெரிய ஒரு கவலையான விஷயம். அஃபாக்கியம் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் நீயத்து வைங்கோ. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாம் பெரிய பாக்கியவான்கள், அப்படித்தான் நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த நானும் நீங்களும் மௌத்தாகத்துக்குள்ளால இந்த குர்ஆன்ட சில உளவியல் பாடத்தை படிக்கிற வாய்ப்பல்ல எனக்கு உங்களுக்கு இன்றைய தந்திக்க. அதுக்கு நாங்க எவ்வளவு சுக்கூர் செஞ்சாலும் போதும். அவ்வளவு அற்புதமான வரிகள் இந்த குர்ஆன்ல. நான் இதை நிறைய வெஸ்டர்ன் புக்ஸ்களை நான் வாசிச்சுக்கிறேன், நிறைய படிச்சுக்கிறேன். ஆனா எனக்கு ஒன்று உங்களுக்கு சொல்ல என்ன தெரியுமா, நான் நூற்றுக்கணக்கான புக்ஸ்கள் வாசிக்கிறேன். ஆனா இந்த குர்ஆன்ல வரக்கூடிய இந்த ஒரு வசனம் அல்லது 2 வசனங்களுக்கு மத்தியில அந்த புத்தகங்களை கிட்டையும் வைக்கல. அவ்வளவு அல்லாஹ்வுடைய அற்புத வரிகள், அற்புத வரிகள். இப்ப நீங்க பாருங்க, இந்த இமாம் இக்ரிமா ரஹிமஹுல்லா சொன்ன கருத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன எப்படி தெரியுமா, அழகான கருத்து உண்டு. மனிதனே, நீ குர்ஆனை படிச்சு பாரு. அவர் சொன்ன குர்ஆனை படிச்சு பார்த்தா, மனிதன் என்றா யாரு தெரியுமா, உன்னோட வாழ்க்கை எப்படி தெரியுமா அமைஞ்சிக்கிற, கொஞ்ச நாள் கவலை, கொஞ்ச நாள் சந்தோஷம். மார்னிங் கவலை ஆயிப்பாய், அந்திக்கு சந்தோஷம் ஆயிப்பாய். அந்திக்கு கவலை ஆயிப்பாய், மார்னிங் சந்தோஷம் ஆயிப்பாய். ஆனா இப்ப மாறித்தான் சொல்லணும். இப்ப செகண்டுக்கு செகண்ட் மனுஷன் மாறும். முகத்தை அப்படியே சிரிச்சு கொண்டிருக்கிற சந்தோஷம் வந்தா நாங்க, அடுத்த செகண்ட் மெசேஜ் வார அவர் மவுத்தான். மறுபடியும் அடுத்த செகண்ட் மெசேஜ் வர இன்னொருத்தரை பத்தி வர அவர் கொஞ்சம் சீரியஸா இருந்த, அவர் ரிப்போர்ட் நோமல் அவர் இப்போ சோமா வீட்டுக்கு வந்தா. அந்த சந்தோஷத்தை நீங்கிக்கிற இடத்துல அடுத்த மெசேஜ் வர, அங்க இங்க அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டான், இந்த ஆக்சிடென்ட் இவர் மவுத்தானா. இந்த வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தாலா சொல்றேன். அது இக்ரிமார் இல்லாம சொல்லி எப்படி தெரியுமா, நீங்க வாழ்க்கையை சரியா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு பாருங்க குர்ஆன்ல. வாழ்க்கைன்ற சரியா உங்களுக்கு விளங்கும். வாழ்க்கை என்பது கவலை, சந்தோஷம். வாழ்க்கை என்பது சந்தோஷம், கவலை. வாழ்க்கை என்பது சந்தோஷம், கவலை. அப்ப இது
அப்ப இக்ரிமா எல்லாம் சொல்ல தீர்வு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன தெரியுமா தீர்வு? இங்கதான் நான் சொன்ன மைண்ட் செட். மைண்ட் செட். உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வந்தன் ஆயிக்கலாம் நீங்க. உலகத்தின் பெரும் கோடீஸ்வரன் ஆயிக்கலாம். உலகத்துல பெரும் இமாமா ஆயிக்கலாம், பெரும் அறிஞர் ஆயிக்கலாம், எல்லாம் தெரிஞ்ச வித்துவான் ஆயிக்கலாம். யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் தேவையான ஒன்றுதான் இந்த ஸ்ட்ராங் மைண்ட் செட், பாசிட்டிவ் மைண்ட் செட், குரானிக் மைண்ட் செட். அதான் இக்ரிமார்லாம் சொன்னேன். இந்த வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கவலைகளும் நிறைந்தது. எனவே அதுக்குரிய மைண்ட் செட் என்ன தெரியுமா? இதை நீங்க உருவாக்கிக்கொள்ளுங்க. என்ன மைண்ட் செட் தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷம் வந்தா, உங்களோட வாழ்க்கையில சக்சஸ் வந்தா, உங்களுக்கு வளங்கள் கிடைச்சா, நீங்க மனிதனுக்கும் நன்றி செலுத்துங்கோ, அல்லாவுக்கும் நன்றி செலுத்துங்கோ. இதை கடைபிடிங்கோ. மறுபடி சொன்ன உங்களுக்கு வாழ்க்கையில மறுபடி கவலைகள் வரும், விரக்திகள் வரும். அந்த நேரத்துல நீங்க விரக்தியின் விளிம்புக்கு போகாமல் பொறுமையாக இருங்கோ, பொறுமையாக இருங்கோ. இது ரெண்டும் மட்டும்தான் உங்களுக்கான சைக்கோ தெரப்பி, உளவியல் சிகிச்சை முறைன்னு சொல்லி இக்ரிமா எல்லாம் அவங்க சொன்ன. இந்த ரெண்டை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆயத்தை, இந்த இவர் சொன்ன விளக்கத்தை கொஞ்சம் நீங்க இப்ப நிதானமா யோசிப்பாரு. உங்களோட வாழ்க்கை, நீங்க ஏண்ட வாழ்க்கை தான், உங்களோட வாழ்க்கை தான். நான் எவ்வளவு கவலைப்படுறேன், எவ்வளவு சந்தோஷப்படுறேன். ஒன்றுமே நிலைச்சதில்லை. ஆனா நாங்க இன்னொரு பிழையான விஷயம் முடிச்சு என்ன தெரியுமா? எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்தா, அல்ல எங்களுக்கு ஒரு நோய் வந்தா, ஆக்சிடென்ட்ல யாரா மௌத்தானா, அல்ல ஆக்சிடென்ட் ஆனா, அல்ல இதெல்லாம் நாங்க ஃபெஸ்ட்டு கொடுக்க விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் என்னை பனிஷ் பண்ற போல. அல்லாஹ்வோட பனிஷ்மெண்ட் தான் உங்களுக்கு கிடைச்சிக்கிது. அந்த அந்த சொல்லே பிழை. ஏன் பிள்ளைன்னு சொன்னா, இந்த குர்ஆனை படிச்சு பாருங்க. குர்ஆன் அல்ல எங்கேயாலுமே சொல்லல நான் உங்களை பனிஷ்மெண்ட் பண்றேன்னு சொல்லி. அப்ப என்ன அர்த்தம்? ஏன் அப்ப என்ன கவலை வந்த? ஏன் அந்த ஆக்சிடென்ட் நடந்த? ஏன் எனக்கு நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனேன்? அல்ல ஏன் எனக்கு இந்த இருந்த காசெல்லாம் லொஸ்ட் ஆனேன்? ஏதோ ஏதோ எங்கடையும் சில பலவீனங்கள் இருக்கும். ஆனா முதலாவதே நாங்க பனிஷ்மெண்ட்டுக்கு போகாம அல்ல என்ன சொல்ற? மனிதனை புரிஞ்சு கொள்ளு. வாழ்க்கை என்பது சந்தோஷம், கவலை, கவலை, சந்தோஷம். இதான் உன்னோட வாழ்க்கையை நான் படைச்சிக்கிற அமைப்பே அப்படித்தான். அப்போ உனக்கு என்ன தேவை தெரியுமா? இந்த சந்தோஷம் வார நேரத்தில் உன் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், கவலை வார நேரத்தில் உன் மைண்ட் செட் எப்படி இருக்கணும். அந்த மைண்ட் செட்டை உருவாக்கி கொள்வதுதான் உனக்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய பொறுப்பு. அது இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில் உனக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைச்சும் அல்லாஹ் தஆலா சொல்றேன். நீங்க குர்ஆனை ஸ்பெஷல் நான் உங்களுக்கு சொல்ல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. குர்ஆனை நீங்க எப்பயும் ஓத செல்ல இந்த மைண்ட் செட்டோட ஓதுங்கோ. குர்ஆன் இந்த உலகத்துக்கு வந்து எதுக்கு தெரியுமா? மோட்டிவேஷன். குர்ஆனை நீங்க ஓத ஓத ஒரு முஸ்லிம் மோட்டிவேட் ஆகுது. இன்ஸ்பயர்ட் பை த குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அனுப்பிக்க வந்து என்னை உற்சாகப்படுத்த, ஊக்கப்படுத்த. அப்படி இல்லாம கவலைப்படு, ஓரமாயிரி, உன்னால சாதிக்கலாம், நீ வந்து இந்த லொஸ்ட் ஆயிட்டாய், உன்னோட வாழ்க்கை இப்போ முடிஞ்சிட்டு, உனக்கு இப்ப இந்த உன்னோட வாழ்க்கை இதுக்கு போற எலும்பேலா, நீ விழுந்த இடத்துல அப்படி செத்து போவாயின்னு குர்ஆன் எங்கேயாவது சொல்லுங்க. இதெல்லாம் பனிஷ்மெண்ட், உனக்கு வெளியே வரையல. இதெல்லாம் நெகட்டிவா குர்ஆன் எங்கேயாலும் பேசல. அல்லாஹ் எதை சொன்னால் மறைவுமா சொல்லுவார் தெரியுமா? எலும்பி வா, சாதி, மௌத்தாகும் வரைக்கும் சாதிச்சு கொண்டே இரு. என்ன இழப்புகள் வந்தாலும் அதை கடந்து வா. வாழ்க்கை என்பது கடந்து போவதுதான். அது என்ன இழப்பாக இருக்கலாம், உன்னோட குடும்ப வாழ்க்கை கூட சில சரியாக அமைஞ்சில்லாம இருக்கலாம். அதையும் நீ மைண்டுக்கு பெரிதா எடுக்காதே. அதை எப்படி வெற்றி கொள்வது என்று யோசி. அங்கும் அல்லாஹ் தீர்வுகளை ஹைர வச்சுப்பான். எப்பயும் ஒரு மூமின் மைண்ட் செட் எப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்ற, லிகைலா தஅஸவ். நீங்க இந்த உலக வாழ்க்கையில அருள் என்ற மைண்ட் செட், அல்லாஹ் எதை செய்திருந்தாலும் அது அருள் தான் என்ற அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட், அருள் மைண்ட் செட்டை உருவாக்கி கொள்ளுங்கோ. அது வாஜிப், அது கடமை. மூமின் அப்படி சிந்திப்பது என்று வழிகாட்டுகின்ற மார்க்கம் தான் இஸ்லாம். இதுதான் குர்ஆன். இந்த குர்ஆன் உங்களுக்கு பக்கத்தில் ஈக்கோன் எப்போதும். உங்களோட தூங்குகின்ற கட்டிலுக்கு பக்கத்தில் இந்த குர்ஆன் ஈக்கோன். நீங்க எங்கு சென்றாலும் உங்களுக்கு பக்கத்தில் இந்த குர்ஆன் ஈக்கோன். இதுதான் இந்த குர்ஆன் உளவிலே இந்த வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற குர்ஆன். எனக்கு வழிகாட்ட வந்த குர்ஆன். இன்னொரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த கவலைகளை மேனேஜ் பண்ணணும்னு சொன்னு பாரு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய அன்புக்குரிய மகன் மௌத்தாகிறார். இந்த மௌத்தானதில் முக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பாடத்தை பாருங்க. இது மௌத்துக்கு மட்டுமல்ல, அவர் சொன்ன வாழ்க்கை பாடம் ஒன்றுகளை சொல்லி தந்தோம். அப்ப எல்லாரும் அழுது கொண்டிருக்கிற, ரசூலுல்லாஹ்வுடைய கண்களும் கண்ணீர் வடிஞ்சு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் கண்ணீர் கொட்டுற மகான் மௌத்தானே. அப்போ ஒரு சஹாபி கேட்கிற, யா ரசூலல்லாஹ், நீங்களுமா அழுகிற யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு நபி தானே யா ரசூலல்லாஹ், நீங்க எப்படி அலையலும்னு கேட்கிற.
அப்போ அவர் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சஹாபியோட பேரை நான் மறந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி என்றா, நானும் ஒரு மனிதன் தான், எனக்கும் ஒரு புள்ள மௌத்தானா எனக்கும் உங்களை மாதிரி கவலை வரும். அது எப்படி சொன்னேன்டா, இன்னல் ஐன தத்மா, ஏண்ட கண்ணிலும் கண்ணீர் வரும், ஏண்ட உள்ளத்திலும் கவலை வரும். இப்ராஹிமே, நீங்க மௌத்தானது எல்லாருக்கும் சரியான கவலை. ரசூல் அழுது அழுது சொல்ற சொல்லிட்டு பாருங்கோ. அடுத்து சொன்ன வசனம் தான் முக்கியம். கவலைப்படுங்க, பிரச்சனை இல்லை. என்ன லொஸ்ட் வந்தாலும் கவலை வரும், அழுங்கோ, பிரச்சனை இல்லை. அது மௌத்தா ஆயிக்கலாம், பிஸ்னஸ் லொஸ்ட் ஆயிக்கலாம், சில பிரிவுகள் ஆயிக்கலாம், நோய்கள் ஆயிக்கலாம், டிவோர்ஸ்கள் ஆயிக்கலாம். கவலைப்படுங்க, பிரச்சனை இல்லை. ரசூல கடைசியா சொன்ன, மா லா நகூலு இல்லா மா யுருதி ரப்பனா, எப்போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வசனங்களை தான் கவலையின் நேரம், பொருத்தமான முறையில தான் கவலையின் போது நடந்து கொள்ளணும். அதுல மட்டும் கவனமாயிருங்கோ. அது தவிர நீங்க கவலைப்படுவது பிரச்சனை இல்லை. வரையறையை மீறி போகவானம். தற்கொலை எண்ணம் அல்லது அல்லது நீங்க விரக்தி அடைஞ்சி மனநோயாளியாக மாறி மருந்தெல்லாம் குடிச்சு கொண்டு யாரோடையும் கதைச்சாம ஒதுங்கி நீங்க அப்படியோ விரக்தியோடு வாழ்பவன் அல்ல. அந்த இடத்துல மட்டும் கவனமாயிருங்க. அது இல்லாம நீங்க கவலைப்படுங்க, பிரச்சனை இல்லை. எவ்வளவு அழகா பாருங்கோ. கவலை என்ற பாடத்தை எப்படி கவலைப்படணும் என்று சொல்லித் தந்த மார்க்கம் தான் இஸ்லாம். இதுதான் குர்ஆனுடைய உளவியல். இதெல்லாமே நான் இப்படி சொல்லணும். இந்த சொன்ன விஷயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த இந்த கோர்ஸ்ல சில சூறாக்களை நாங்கள் படிக்க போறோம். அந்த சூறாவை நீங்க படிச்சா உண்மையிலே உங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு ஒளி உண்டு, பெரிய ஒரு புத்துணர்ச்சி உண்டு. அல்லாஹ் உங்களை வீட்டுக்குள்ள வாழ்றது மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு, நீங்க கண்ணால காண்பீங்க. அப்படியான அற்புதமான வரிகள் தான். ஏன் கெட்டித்தனமா ஆற்றுதல் நான் சொல்றேன். நாங்க படிக்க போறது குர்ஆனுடைய பாடம், அல்லாஹ்வுடைய பாடம், அவனது வசனங்கள். அவன்தான் எங்களது வாழ்க்கையை படைத்தவன், எங்களையும் படைத்தவன். அவனுக்குத்தான் என்ற நிறை குறை எல்லாம் தெரியும். எனவே மனிதனை படைத்த அவனுடைய வழிகாட்டலை நாங்க படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த கோர்ஸ். இப்ப அந்த ஆயத்தில் நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தோன்ற ஒரு வேர்டு நான் உங்களுக்கு சொல்றேன். லிகைலா தஅஸவ் அலாமா ஃபாத்தக்கும். இந்த அல்லாஹ் தாலா பயன்படுத்துகிற இந்த ஃபாத்தக்கும் என்ற சொல்லுக்கு அரபுல என்ன சொல்லணும், ஃபாத்தக்கும்டா நான் விளங்குற பாஷையில சொன்னா, எங்களோட வாழ்க்கையில சில விஷயங்கள் மிஸ் ஆகிக்கும். நான் சொல்லுதான் மிஸ்ஸிங்னு சொல்லி, அல்லாஹ் எனக்கு அது கிடைச்சல, நான் எவ்வளவு எதிர்பார்த்து எனக்கு கிடைச்சல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மிஸ்ஸிங் ஆகிக்கும். சில பேருக்கு விரும்பினாக்களை கல்யாணம் முடிச்சலா போய்க்கும், இன்னும் சில பேருக்கு விரும்பின தொழில் கிடைச்சிக்காது, இன்னும் சில விரும்பின நாடொன்று வெளிநாட்டுக்கு போக பார்த்தீங்க, பிளான் எல்லாம் பண்ணிப்பீங்க, அது போக உங்களுக்கு கிடைச்சிக்காது. எல்லாம் சரி வந்து நாங்கள் சொல்லுவோம், வாய் கட்டியது இந்த கை கட்டியது வாய் கட்டலைன்னு சொல்லி. அப்படி நிறைய பேர் வாழ்க்கை அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படுறா கழிக்கிறோம். நான் இப்படி எல்லாம் பிளான் பண்ண எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி. அதுக்கு சில பேர் ஏசிடும் தான், எனக்கு இதெல்லாம் கிடைக்குன்னு அவன் தான் காரணம், இவன் தான் எல்லாத்தையும் கட் பண்ண, எனக்கு எல்லாம் பிளான் பண்ணி என்னை ஒதுக்கினேன், அவன் தான் எனக்கு அந்த அதுல அவருக்கும் சேர்ந்து ஏசுது. அப்ப வாழ்க்கையில ரெண்டு பிரச்சனை. அப்ப ஒன்று மிஸ்ஸிங் பார்ட் கிடைக்காத வச்சு கவலைப்படுறது, ரெண்டாவது அதனோடு சம்பந்தப்பட்ட ஆளுக்கும் நாங்க ஏசுறது. ஹை. அப்ப அந்த அப்ப ரெண்டு பகுதிகள். அப்ப அந்த மாதிரி எல்லாம் அந்த ஏன் வாரன்னு சொன்னால், அப்ப அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப ஏன் உங்களுக்கு இப்படியான நிறைய பேர் கவலை வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதிர்பார்த்த விஷயங்கள் நாங்க கிடைக்கலன்னு கவலைப்பட்டு. இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்ன, நீங்க அதை நல்லா விளங்கிக்கணும். இது ஒரு அழகான ஒரு உளவியல் பாடம். இந்த ஹதீஸுக்கு தான் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் மட்டும் போதும் எங்களோட வாழ்க்கையில இருக்கிற நிறைய ஏக்கங்களுக்கு, நிறைய எங்களோட வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காமல் இருந்த சில விஷயங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலை சொல்லதை பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முறை எப்படி தெரியுமா? அறிஞ்சு கொள்ளுங்கோ, உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கலாம், நீங்க நம்புங்கோ, அதுதான் உங்களுக்கு கிடைக்க இருந்தவைகள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, உங்களோட வாழ்க்கையில சில விஷயங்கள் மிஸ் ஆகிக்கலாம், உங்களுக்கு தவறி போய்க்கலாம், நீங்க விளங்கிக் கொள்ளுங்கோ, அது உங்களுக்குரியதல்ல, உங்களுக்கு சொந்தம் இல்லை, அது உங்களுக்கு கிடைக்க இருப்பவைகள் அல்ல, உங்களுக்கு இப்ப கிடைச்சிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அல்லாஹ் எழுதி வைத்தவைகள், அல்லாஹ் நாடியவைகள். உங்களுக்கு கிடைக்காதவைகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானதல்ல என்ற அல்ஹம்துலில்லாஹ்,
ஹஸ்புனல்லாஹ் லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா என்று சந்தோஷமா வாழ்ந்துட்டு போங்க. இதான் வாழ்க்கை. நிறைய பேர் இன்றைக்கு வாழ்ற எப்படி தெரியுமா? இறந்த காலத்துல தான் வாழ் நீ இந்த நிகழ்காலத்திலையும் சந்தோஷம் இல்லை, எதிர்காலத்தையும் இறந்த காலத்தை வாழ்றேன்டா, எனக்கு அது கிடைச்சல்ல, எனக்கு அது யூனிவர்சிட்டியில் அந்த என்ட்ரன்ஸ் கிடைச்சல்ல, நான் ட்ரை பண்ணி படித்தேன், எனக்கு லோயராக முடியலை போனேன், நான் ஸ்ரீலங்காவில் பெரிய ஆளாக வர படித்தேன், எங்கள் உண்மை கல்யாணத்தை முடிச்சு வச்ச இவருடைய இவருக்கு படிப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது, என் வாழ்க்கையே நாசம் என்று சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டு ஹஸ்பண்டோடைய பிரச்சனை, அந்த குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்ததும் இல்லை, அந்த அவருக்கு கிடைக்காததை கவலைப்பட்டே வாழ்ந்து போறாக்களை பார்க்க. நான் ஆஸ்திரேலியா போறதுக்கு இருந்தேன், கனடாவுக்கு போறதுக்கு இருந்தேன், அதுவும் எனக்கு கிடைக்கல. அது கிடைக்காத காரணம் இவர் தான். அவருக்கும் மேசி இவருக்கும் மேசி, அதிலேயே கனடாவில் நினைச்சே கொஞ்சம் பேர் மௌத்தாய் போறதை பார்க்கிறோம். இன்னொரு ஜொப்புகளை நினைச்சு எனக்கு அந்த ஜாப் அங்கே கிடைக்கல, இங்கே கிடைக்கல, நான் அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு அந்த அந்த எக்ஸாம் ஒரு மார்க்ஸ்ல என்ன குறைஞ்ச 2 மாசத்துல எனக்கு கிடைக்கல, நான் ஸ்காலர்ஷிப்ல ஒரு மார்க்ஸ் பாஸ் ஆகல, ஒரு மார்க்ஸ்ல ஃபெயில் ஆனேன், நான் இந்த ஏ லெவல்ல இத்தனை மார்க்ஸ் வரும், இப்படி கவலைப்பட்டே வாழ்ந்துட்டு போறாக்கள் பார்க்கிறோம். உங்களுக்கு கிடைத்தவைக்கு இப்ப கிடைத்திருப்பவை தான் உங்களுக்கு சொந்தமானவை. நீங்கள் இழந்தவைகள், உங்களுக்கு மிஸ் ஆனவைகள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானவைகள் அல்ல என்று அல்ஹம்துலில்லாஹ் வாழ்ந்திருப்போம். அவ்வளவுதான். இது நான் சொன்னதல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். இதுதான் குரானிக் சைக்காலஜி, இதுதான் இஸ்லாமிக் சைக்காலஜி. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டலை தான் இந்த குரானும் சுன்னாமிகளையும் சொல்றது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன், ஒரு நிமிஷம். நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிங்கோ, உங்களோட வாழ்க்கையில இழந்ததை மட்டும் யோசிங்க பாப்போம். உங்களோட வாழ்க்கையில நீங்க இப்ப நினைச்சது, நான் மிஸ் ஆனேன்னு நினைக்கிற சில விஷயங்கள் இருக்கிறதானே, அதை மட்டும் கொஞ்சம் யோசிங்க பாப்போம். எனக்கு அது கிடைச்சிருந்தா நல்லமே, எனக்கு அது கிடைக்கலையே, எனக்கு அது கிடைக்கலையே, எனக்கு அது கிடைக்கலையே என்று இந்த விஷயமே உங்க லைஃப்ல அதை மட்டும் 1 2 3 யோசிங்க பாப்போம். இப்ப நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கோ, அது கிடைக்காமல் இருந்த அவை மிஸ் ஆனவைகள் அல்ல, அவையெல்லாம் உங்களுக்கு சொந்தமானவைகள் அல்ல, அது உங்களுக்கு உரியதல்ல. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க இப்புள்ள வாழ்க்கையை சந்தோஷமா வாழும், அவ்வளோ. இப்புள்ள வாழ்க்கை தான் உங்களுக்கான வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு கிடைச்சிக்கிற வைஃப் தான் உங்களுக்கான மனைவி, இப்போ உங்களுக்கு கிடைச்சிக்கிற ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கான பொருத்தமான ஹஸ்பண்ட். புள்ளைகள் யோசிங்கோ, இப்போ உங்களுக்கு கிடைச்சிக்கிற உம்மா வாப்பா தான் உலகத்திலே அல்ல நான் பெஸ்ட் உம்மா வாப்பா. உம்மா வாப்பா யோசிங்கோ, உங்களுக்கு இப்போ கிடைச்சிக்கிற பிள்ளைகள் தான் நல்லா உங்களுக்கு எழுதி வச்சுக்கிற பிள்ளைகள், உங்களுக்கு சொந்தமான பிள்ளைகள். உங்களுக்கு இப்போ கிடைச்சிக்கிற தொழில் தான் மிக அல்லாஹ் எழுதின பொருத்தமான தொழில். உங்களுக்கு இப்போ கிடைச்சிக்கிற வாழ்க்கை தான், நீங்க இப்போ வாழ்ற நாடு தான் எல்லாமே உங்களுக்கு. இதுதான் நம்மளோட வாழ்க்கை, இதுதான் நம்மளோட வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வாழும்போ அங்குதான் 80% மைண்ட் செட் இருக்கிற நாங்கள் உங்க சொன்னதானே, இங்குதான் வெற்றியும் தோல்வியும் மீக்கு, இங்குதான் வெற்றியும் தோல்வியும் மீக்கு. இதை நீங்கள் நெகட்டிவாக இப்போ யோசிக்க, நான் சொன்ன மாதிரி அது கிடைக்கல, இது கிடைக்கல, நான் அப்படி ஒரு ஆளாக வர இருந்தேன், எனக்கு அந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்கல, நான் அங்கே படித்தேன் இங்கே படித்தேன், எனக்கு அந்த தொழில் நான் அவரை முடிச்சிருந்தேன் இவரை முடிக்கிருந்தேன், எல்லாம் ஷைத்தான் ஷைத்தான் ஷைத்தான். அது உங்களுக்கு சொந்தமானவைகள் அல்ல. இப்புள்ளதுதான் வாழ்க்கை, இப்புள்ளதுதான் வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வாழ்ந்துட்டு போங்க. அவ்வளவுதான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழிகாட்டு. ஹைர். அப்போ இந்த பின்னணியில தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸை நாங்கள் டிசைன் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த கோர்ஸில் சில முக்கியமான சூறாக்களை நாங்கள் படிக்கிறோம். சூரத்துல் லுஹா, சூரத்துல் ஷரஹ், சூரத்துல் ஹுமஸா, சூரத்துல் நாஸ், சூரத்துல் ஃபாத்தியா. இதை பேஸ் பண்ணி சில சூறாக்களும், அதே போல இந்த குர்ஆன்ல நான் இதுவரை படித்த மாதிரி வாழ்க்கை பற்றிய குர்ஆன் எப்படி சொல்ற, வாழ்க்கை பிரச்சனைகள் எப்படி பார்க்கணும், அப்படி சில பொதுவான பாடங்களை நாங்கள் படிக்க வைக்கிறேன். ஏன் இந்த கோர்ஸோட நோக்கம் என்னென்றால், நாங்கள் ஏன் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்கு, நான் காசில் கூட அந்த அளவுக்கு நாங்கள் ஏன் சொல்ல வரேன்டா, காசு கொடுத்தா தான் ஓரளவு அதை பெருமதி மிக்கிற என்ற வகையிலும், இரண்டாவது அந்த நோக்கம் என்ன, நீயத் என்னென்றா அல்லாஹ் கபூல் செய்யணும், மறுமையில் அதன் மீசாண்ட தராசில் அல்லாஹ் தூய்மையான ஒன்றாக மாற்றணும். இந்த நாட்டில் இருக்கிற, இந்த நாடு கடந்து இருக்கிறார்களும் தான் முதலாவது எங்களோட முஸ்லீம் ஆண் பெண் பேரண்ட்ஸ் கணவன் மனை ஒவ்வொருத்தரும் இந்த குர்ஆன் பேசிக் சைக்காலஜியை படிச்சே ஆகணும். நீங்கள் இதை படிச்சீங்கன்னா கவுன்சிலிங் உங்களுக்கு பெருசாக தேவைப்படுத்தாது, சைக்காரிஸ்ட்டை போகவும் தேவையில்லை, தூக்கம் வரத்து மருந்து குடிக்கவும் தேவையில்லை, உங்களுக்கே இந்த குர்ஆனோட வாழக்கூடிய
குர்ஆனே உங்களுக்கு பெரிய ஒரு கவுன்சிலராக மாறும். குர்ஆனே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக மாறும். உங்களுக்கு அந்த குர்ஆனில் இருந்தே நிறைய பாடங்கள் உங்களுக்கு படிச்சு வாழும். எனவே அப்ப நான் இந்த சைக்காலஜி கோர்ஸ் எப்படி செய்ய போறேன்னா, வெறுமனே நாங்க குர்ஆன் வசனம் சொல்லி ஒரு பயான் கிளாஸும் அல்ல. இதுக்கு நான் வெஸ்டர்ன் சைக்காலஜி இந்த யூஸ் பண்ற புதிய புதிய டெக்னிக்ஸ், புதிய புதிய தெரப்பி, புதிய கவுன்சிலிங், இந்த மெத்தட் அதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் இந்த கோர்ஸை Oh, நான் oh, டிசைன் பண்ணிக்கிறேன். எனவே make உங்களுக்கு அந்த ரெண்டு reference. அறிவும் கிடைக்கும். மேற்கு Not, உளவியல் இருக்கிற not நல்ல அறிவை எங்களை seven. பெற்றுக்கொள்ளும். அதே போல குர்ஆனுடைய அடிப்படையும் எங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். ஃபைர், ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது இப்போ உங்களுக்கான நேரம். உங்களுக்கு ஏதாவது சொல்ல இருந்தா கேட்க இருந்தா உங்களுக்கு கேட்கலாம். இப்போ உங்களோட டைம். மெசேஜில் சட்டில் கேட்டிக்கிற கிளாஸை வந்து நாங்கள் வளமையானங்கிற டைம் வந்து தேர்ஸ்டேயும் சாட்டர்டேயும் தான். நாங்கள் போன கிளப் பெஜ்ஜும் அப்படி தான் செஞ்சோம். தேர்ஸ்டேயும் சாட்டர்டேயும், வியாழனும் சனிக்கிழமையும் நைட் 8 மணிலேருந்து 9 மணி 1 ஹவர் தான். எல்லாரும் கொஞ்சம் வளர்ந்த ஆக்கள், பிஸியான ஆக்கள், அதனால 1 ஹவர் தான் நாங்கள் எடுக்கிற. அப்போ கிழமைக்கு 2 ஹவர்ஸ் வரும். 8 ஹவர்ஸ் தான் எல்லா கிளாஸும். 1 மந்த் கோர்ஸ் முடிஞ்சிடும். அதில் நாங்கள் முக்கியமாக நாங்கள் சொன்ன அந்த சூறாக்களோட சேர்த்து இஸ்லாமிய உளவியல், குர்ஆன் உளவியலை நாங்கள் அடிப்படையில் நாங்கள் படிக்கிறது அந்த கிளாஸ் நோக்கம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்றைக்கு சாட்டர்டே தானே. நெக்ஸ்ட் சாட்டர்டே இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் தொடங்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடக்கும் நெக்ஸ்ட் சாட்டர்டே. உங்களோட மேலதிக விவரங்களுக்கு இப்போ உங்களுக்கு அனுப்பிப்பாங்க ஜிடாப் அகாடமியோட கான்டாக்ட் நம்பர். நீங்கள் அந்த கோஆர்டினேட்டர் அக்ஸாவை நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேலதிகமான தகவல்களை சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் மாஸ்டர். வலைக்கும் சலாம் பரக்கத்தா பேர் போட்டிங்க, சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான். கொஞ்சம் ஒரு 7-8 மாசமாவே இந்த மாதிரி ப்ராப்ளத்துல தான் இருக்கேன். இப்ப முதல்ல கொஞ்சம் பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ். ஆனா திடீர்னு இந்த மாதிரி ஒரு மாதிரி பதட்டம், அழுக அந்த மாதிரி வருது. இப்ப அதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி தெரப்பி அதெல்லாம் சொல்லி தருவீங்களா? இதுல எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி? நல்ல ஒரு கேள்வி. நீங்க எங்கிருந்து கதைக்கிற? இந்தியா. இந்தியா. நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலே நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் தான் இந்த கோர்ஸ். சுருக்கமா சொன்ன, நீங்க எதிர்பார்க்கிற தெரப்பியை விட வெஸ்டர்ன் தெரப்பி சில பகுதியை நாங்கள் படிக்கிறோம். அதை விட அல்லாஹ்வுடைய தெரப்பி நிறைய இருக்குது. அதை பதிச்சிங்கன்னா நீங்க சொல்ற அந்த பதற்றம், கவலை, அந்த கண்ணீர் வருவது, நாங்கள் எங்ஸைட்டின்னு சொல்றேன். அப்போ அந்த எங்ஸைட்டி எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு குர்ஆன்ல ஒரு அற்புதமான வழிகாட்டல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அதை படிச்சீங்கன்னா நீங்களே உங்களோட லைஃபுக்கு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓதணும், ஆனா கொஞ்சம் ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப இதுவா ஓத முடிய மாட்டேங்குது. ஓத கொஞ்ச நேரம் தான் ஓதுறேன், அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதுக்கு சில காரணங்கள் இருக்கிற உண்டு. சில இப்படி மிக்கிறதான். இப்போ நாங்கள் ரெண்டு பக்கம் மிக்கிறோம். உண்டு ஒருவருக்கு மனப்பிரச்சனை வாரத்துக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள் காரணம். அதை நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கொண்டா குறையும். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு தெரியும், நாங்கள் நம்புற ஷைத்தான் ஜின்னுகள் இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஷைத்தானுகளோட தாக்கம் வரும் எங்கள்கிட்ட பிரச்சனைகள் வந்தால். அப்போ அந்த ஷைத்தான் வந்து அந்த வேலைகளை செய்வார். ஓத விடாது, திக்ரு செய்ய விடாது, மைண்டை குழப்புவார். அதுக்கும் நாங்கள் மருந்து இருக்கணும். மருந்துன்னு சொல்லுவார் இந்த குர்ஆன் வழிகாட்டில் இருக்கிற. ஆனால் வெஸ்டர்ன் மெடிசின்ல பிரச்சனை வந்து ஒரு பக்கம் மட்டும்தான். அவங்க அந்த ஷைத்தானுக்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கான வழிகாட்டு இல்லை தானே. அதனால தான் நம்மளோட அந்த பிரச்சனை கூட. சொல்றீங்களா? குர்ஆன் ஓதும்போது நமக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது. அதனாலதான் நான் எடுத்து வச்சிடறேன், ஓத முடிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு ஷைத்தானிய காரணங்கள் மீக்கிற. அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், அதை எப்படி குறைக்கலாம்னு சொல்லி. அல்லாஹ் லேஷாக்கும் இன்ஷா அல்லாஹ். வேற யாரும் கேட்டிருக்கிற புக் நேம் ப்ளீஸ். அந்த புக்கோட பேர் வந்து த ரோட் லெஸ் ட்ராவல்ட், குறைவாக பயணித்த பாதை. அதான் பேக்கா எனக்கு அவரோட பேர். ஆத்தர் பிடிஎஃப்ல ஃப்ரீயாக எடுக்கலாம். அடுத்த இன்னொரு ஆள் கேட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸில் செய்த அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் கோர்ஸில். எஸ் எஸ் ஃபர்ஸ்ட் கோர்ஸில் வரக்கூடிய சூறாக்களும் வரும். இதுலேயும் சில ஹுமஸா எல்லாம் புதுசாக சேர்த்திக்கிறேன். போன கோர்ஸில் இருக்குல்ல. அதோட சில டெக்னிக், புதிய கவலைகளை மேனேஜ் பண்ண ஒரு தனித்தலை கொண்டு சேர்த்திக்கிறேன் புதுசாக. மற்ற எல்லாம் போன பேஜில் நடந்தது தானே.
அடுத்தது கேட்டிருக்கிற can you please give it about yourself sir சார் என்னை பற்றி சொல்லல நான் அப்படியா என் பேர் வந்து நலீம். முழு பேர் வந்து நலீம் ரஃபீக். நான் நலிமியாவில் படித்த அப்போ ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட்டில் இதான் புக்கில் பேர். எஸ், கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க 2005 கவுன்சிலிங் ஆஃபீஸர். அப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்ச். அப்போ அதில் அந்த ஃபீல்டில் வந்து நீ இப்போ நல்ல விசிட்டிங் லெக்சர் ஆகிக்கிறேன். இப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் வெஸ்டர்ன் கவுன்சிலிங்கில். அதுக்கப்புறம் இஸ்லாமிக் ஒரு டிகிரி முடிச்சிக்கிறதால இஸ்லாமிய உளவியலை படித்தேன். இன்னொரு வகையில் எனக்கு பொறுப்பு தான் இல்லாத அந்த பொறுப்பு நான் அந்த மேற்குலவியலையும் படிச்சிக்கின்ற வகையில் அப்போ எனக்கு பொறுப்புண்டிக்கிறத கட்டாயம் சொல்லணும். அந்த பேஸில் தான் குரானிக் உளவியலையும் படித்து கொண்டு நானும் இன்டர்நேஷ்னல் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஃபீல்டு உள்ள நிறைய இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ்ட்டை படிச்சுட்டு தான் நான் இந்த கோர்ஸை நான் தொடங்கி செஞ்சு கொண்டு போகிறேன். இன்னும் நானும் படித்து கொண்டு தான் நிற்கிறேன். நீ அந்த நோக்கம் நான் உங்களுக்கு சொன்னது தான். அதை படிக்கும்போது தான் விளங்குற நாங்கள் இங்கே ஈக்கிறேன் எவ்வளோ தூரம் நாங்கள் வெஸ்டர்ன் சைக்காலஜியில் படிச்சுட்டு அர்த்தம் இல்லாமல் நாங்கள் பிரச்சனை இன்னும் வளர்த்து கொண்டு தான் இருந்தோம். நல்லா எவ்வளோ அழகாக இந்த குரானில் பெரிய பிரச்சனைகளும் கூட சின்ன அழகான வழிகாட்டலோட எங்களுக்கு தீர்க்கத்தை சொல்லி ஆனால் எங்களுக்கு தெரியும். அப்போ நான் யோசித்தேன், இதை கட்டாயம் எங்களோட சமூகத்துக்கு கொடுக்கணும். எங்களோட முஸ்லீம் சமூகத்தை இன்னும் ஸ்ட்ராங் மைண்ட் செட் உள்ள ஆக்கள் ஆண் பெண்கள் எல்லாரும் உருவாகணுமா இந்த ஒரே ஒரு வழி இந்த இஸ்லாமிக் சைக்காலஜியை கொடுக்கணும். அந்த நோக்கத்தில் இந்த கோர்ஸை நான் தொடங்கினேன். இதான் சுருக்கம் என்னை பற்றி சொன்னேன். ஹாய், ஐ எம் an OCD person. I have problem with husband. I am yes, okay. எஸ். ஸோ உங்களுக்கு உங்களுக்கும் நல்ல ஒரு தெளிவு வரும் இந்த ஓசிடின்னு. அதை பற்றி ஒரு பாடம் நான் செய்கிறேன். நோய்களை பற்றி ஓசிடின்னா என்ன, ஆங்ஸைட்டின்னா என்ன, அதுக்கு என்ன செய்யலாம், அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தாரேன். டீப்பாக இல்லாட்டி அதை பற்றி உங்களுக்கு ஐடியா வரும் மற்ற பாடங்களையும் படிக்கிற நேரத்தில். அடுத்தது கேட்டிக்கிற So can you please give me to my message to someone who is showing like you said about they don't like then to visit a counselor. Yes, அது ஒரு இஷ்யூ தான். இப்போ நிறைய பேர் வந்து விஷயம் தெரியும், பிரச்சனை இருக்கு, அந்த கவுன்சிலிங் எடுக்க வேண்டிய கட்டம் வந்து கட்டாயம் போகணும். ஆனால் கவுன்சிலிங் போகிறதுக்கு விருப்பம் இல்லை அல்லது அவங்க ஏற்றுக்கொள்ளலை. இனி அவங்களுக்கு வேறு வேறு டெக்னிக்ஸ் தான். இப்போ நாங்கள் என்ன செய்கிறேன்டா, உதாரணமாக சொல்லுங்கள், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனைனா ஹஸ்பண்ட் விருப்பம் இல்லை, ஒய்ஃப் விருப்பம் இல்லைண்டா அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஹஸ்பண்டுக்கு நோய்க்கிறேன்டா ஒய்ஃப் என்ன செய்கிறோம்டா, ஒய்ஃப் சொல்கிற ஹஸ்பண்ட்டு எனக்கு கொஞ்சம் சோகம் இல்லை, என்னை கொஞ்சம் டாக்டரை காட்டணும், வாங்கலையும் போகும்னு அவரை கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்ல ஒரு மெசேஜ் ஒன்றில் இப்படி தான் எனக்கெல்லாம் பிரச்சனை, ஹஸ்பண்டுக்கு தான் பிரச்சனைன்னு அவர் அதை எல்லாம் மேனேஜ் பண்ண டாக்டருக்கு தெரியும். அதை கவுன்சிலிங்கும் அப்படி தான் போகணும் நீங்கள். அதுதான் இது. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கடுமையான நோயாயிக்கிறேன்னா கட்டாயம் மருந்து போவாங்க, சைக்காட்ரிஸ்ட் மருந்து போகணும். அதுக்கு வந்து நீங்கள் சில கட்டங்களில் ஃபோர்ஸிங்கில் தான் கொண்டு போய் வரும் நோயை பொறுத்து. ஏன்னா அதை விட தீவிரமடைஞ்சால் எல்லாருக்கும் பிரச்சனை. அப்போ அந்த கட்டங்களில் ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டி கொண்டு போகணும். யாராவது ஏன்னா கூட்டின்னு போன பிறகு மருந்தை குடித்தா மருந்து ஒரு 2 வீக்ஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா ஆள் ஓகே ஆகிடுவார். அது சுருக்கமாக சொன்னால் தான் நீங்கள் தெளிவாக எனக்கு என்ன நோயின்னு சொன்னால் தான் சரியாக சொல்லும், பரவாயில்லை. ஜென்ரலாக சொன்னால் தான். வாட் ஆர் யூ தாட்ஸ் அபவுட் ருக்கையா ஷரியஸ்? ருக்கையா ஷரியா நாங்கள் அதுதான் குரானிக் சைக்காலஜியில் மெயின் பார்ட் உண்டு. அதே நான் என்னென்னு சொல்கிறதா, நம்ம ஜின்னுகளுக்கு சூனியங்களுக்கு என்ன செய்யலாம் அதெல்லாம் நம்புறது நாங்கள் அப்படி தான் இஸ்லாமிக் அடிப்படையில் அதுவும் உளவியல் பாதிப்பு. அதே நாங்கள் இன்ஷால்லா அதுகளையும் ஓரளவு பார்ப்போம். மெயினாக நாங்கள் குரானுடைய பேசிக் கான்செப்டை தான் நாங்கள் மெயினாக பார்க்குறோம். இனி பொதுவாக நீங்கள் கேட்ட மாதிரி இந்த இந்த என்னால் ஹஸ்பண்ட் பொதுவாக இந்த ஆண்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் வீக் தான். நான் இந்த படிக்கிறதுன்னு சொன்னால் லேடிஸ் தான் கொஞ்சம் மும்முரமாக வார, ஆண்களுக்கு பிஸ்னஸும் அதுதானே தலையில். இனி அவங்கள கொஞ்சம் இந்த கோர்ஸ்களுக்கு எடுக்கிறது சரியான கஷ்டம் தான். இனி என்றாலும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு நீங்கள் அதை பூத்தோணும். நீங்களும் வீட்டில் அவருக்கு பயன் பண்ண அளவுக்கு போகாமல் மெதுவாக அவரை இந்த டெக் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அது வேறொரு ஃபேமிலி கவுன்சிலிங் கோர்ஸில் படிக்கணும். என்றாலும் கூட அது ஒரு நீங்கள் சொல்கிற இஷ்யூ ஒன்று தான். நீ அது நான் கட்டாயம் 2 பேரும் சொல்லப்படுவமான பாடம். சொல்லுங்க. இஸ்லாமிக் சைக்கிள் ஒரு பேஜ் ஒன்றிக்கிறா யூடியூப்ல. யூடியூப்ல இருக்கிற இஸ்லாமிக் சைக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கிற. அடுத்தது ஃபேஸ்புக்கில் இருக்கிற என் பேரில் இருக்கிற இந்த யூடியூப்ல என்னென்ன நல்ல வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும். எப்படி இஸ்லாமிக் சூரத்தில் அசுரை கேட்குறேன். நீங்களே அசுர் இன்னும் செய்யலை நான் மேலே.
ஓ சரி, நீ யாரோ கேட்டிருந்த முந்தி சரி என்ன சரி பாப்போம் இந்த கோர்ஸில் பாப்போம் நேரம் இருந்தால் அசல் சூரா. பார்க்குறேன். ம். அசர் சூறாவா? இன்ஷா அல்லாஹ். என்னால் தொழ முடியலை, தொழாமல் இருக்குன்னு பாவம்னு தெரியும். நாளையில் சொல்வன் தொழ மாட்டான், ஒழுங்கா தொழுக்கு நான் என்ன செய்ய. எஸ், அதை இன்ஷால்ல நான் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த சுருக்கமாக சொல்றதை விடவும் நான் இந்த கோர்ஸில் ஒரு தொழுகையை பற்றியும் ஒரு பாடம் வர தொழுகையை எப்படி உளவியல் ரீதியாக பார்க்குறேன்னு அதில் நான் சொல்கிறேன் இன்ஷால்ல. அதுவும் ஒரு அழகான பாடம். தொழுகையில் எப்படி கன்சன்ட்ரேஷனை கொண்டு வர, தொழுகையில் எப்படி நாங்கள் நீரோட்டமாக தொழுகிறேன்னு சொல்லி இன்னொரு எல்லாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு அடிப்படை வந்து கிடைச்சும் உங்களுக்கு. குர்ஆனை பற்றி, இஸ்லாமிய உளவியலை பற்றி, சில உளநோய்களை பற்றி அந்த மாதிரி இருக்குங்க. என்னோட யூடியூப்ல நேம் வந்து இஸ்லாமிக் சைக். இஸ்லாமிக் PSYCHE சைக். ஓகே, அப்போ வேற என்ன உங்களுக்கு? அப்படி இல்லைன்னா எங்களுக்கு கிளாஸை முடிச்சு கொள்ளலாம். மேலதிக தகவலுக்கு நீங்கள் யார் அக்ஷாவை சந்திச்சா சரி. அக்ஷா அந்த கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் ஆகிங்கன்னா சரி. கேஷை நம்ம பேச போகிறோம். கேஷ் Oh, ஆகிக்கிறேன். சொல்லுங்க yes. சரி. So, ஆ Assalamualaikum warahmatullahi வலைக்கம் wabarakatuh. சலாம் Alhamdulillah, Quranic psychology முதலாவது இன்ட்ரடக்ஷன் அமர்வு நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். நான் கியாஸ் உஸ்தாத் பேசுகிறேன். மௌனல் ஆயிஷா சித்திகா அரபிக் காலேஜோட பிரின்சிபல், ஜிடப் அகாடமியோட ஷாமன். அல்ஹம்துலில்லாஹ், ஜிடப் அகாடமி கடந்த 2 வருடங்களாக இஸ்லாமிய கல்வியை மக்கள் மயப்படுத்துகிற விஷயத்தில் ஆன்லைனில் நியாயமான எஃபர்ட்டுகளை செஞ்சு கொண்டு வரோம். அதில் ஒரு அம்சமாகத்தான் குரானிக் சைக்காலஜி என்ற கோர்ஸ் நடக்குது. ஷேக் நதீமி அவர்கள் இந்த கோர்ஸை நடத்தி கொண்டு வராங்க. 2வது பேஜ் நாங்கள் தொடங்குகிறோம். இதே போல் இன்னும் ஒரு கோர்ஸ் நாங்கள் அனுமதி செஞ்சு முடித்தோம். பிரெயின் சைல்டு என்ற வகையில் ஒரு கோர்ஸ். பிள்ளைகளோட பிரெயினை நாங்கள் இப்படி பார்க்கணும், விளங்கணும் என்ற விஷயங்களையும் ஒரு கோர்ஸாக நாங்கள் செஞ்சோம். அதையும் அடுத்த பேஜ்கள் இன்ஷால் நடக்க இருக்குது. குரானிக் சைக்காலஜியை பொறுத்தவரை எங்களோட கடந்த பெஷ் மாஷாலான்னு பெரிய ஒரு பங்கு பத்தி நாட்களுக்கு வாழ்க்கையில நியாயமான ஒரு மாற்றம் காண்ற மாதிரி அந்த கோர்ஸ் அமைஞ்சதாக அவங்களோட ஃபீட்பேக் இருந்துச்சு. இப்போ நீங்க கேட்குற கேள்விகள் எல்லாத்தையும் பார்க்குற நேரம் எனக்கு விளங்குது எல்லாருக்கும் இஸ்லாமிக் சைக்காலஜி, குரானிக் சைக்காலஜி என்ற விஷயம் பெரிய ஒரு தேவையாக இருக்குது. எங்களோட நடைமுறை வாழ்க்கையில இது ஒரு நாலேஜ் ஆகிக்கிறது மட்டுமல்ல, நடைமுறை வாழ்க்கையில் உள்ள எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தாரதாகவும் இருக்கும். குரான் நாங்கள் எப்படி சைக்காலஜிக்கல் அப்ரோச் பண்ற என்ற ஒரு விஷயத்தையும் அது சொல்லும். எனக்கு தெரியும் குரான் கூடுதலாக மனிதனுடைய உள்ளத்தை செய்கிற வகையில அமைஞ்சிக்குது. கது அஃப்லஹ மன் ஜக்காஹ, யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் அவர் வெற்றி பெற்று விட்டார். உள்ளத்தை தூய்மைப்படுத்துறா உள்ளத்தை நாங்க பார்க்கணும், படிக்கணும், விளங்கணும், அழிகிற நோய்களை இனம் காணணும் என்றதெல்லாம் மீக்குதே. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸ் அமைமை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் போல அந்த குரூப்ல இருக்கிறீங்க, ரைட்? குரூப்ல இருக்கிறீங்க. எனவே அடுத்த கிளாஸுக்கு முந்தி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகி முழுமையான பயனடையணும் நாங்கள் எல்லாரையும் அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். மேலதிகமாக ஏதாவது இந்த கேள்விகளோ அல்லது விளக்க, அதாவது இந்த கோர்ஸ் சம்பந்தமாக இது ஏதாவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு நீ குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல அதை நீங்க கேட்கலாம். நாங்கள் அதை கன்சிடர் பண்ணி விளங்கப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த அமர்வை நடாத்தி தந்த ஷேக் நதீம் அவர்களுக்கும் பங்கு பெற்றியவங்க எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா நிரப்பமான கூலிகளை தரணும் என்று பிரார்த்தித்து நன்றிகளை தெரிவித்து ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா என்று சொல்லி இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. عليكم السلام ورحمة الله وبركاته.
எப்படி ஜங்ஷன்ல ரைட்டுக்கு ஸ்டேஸ் ரோட்